the topics related to polity and governance சரியா அதில் இருக்க prelims aspect as well as mains ரெண்டுமே நான் brief பண்ணுறேன் because I have been assigned with 1 hour time பேசிக்காக என்னென்னன்றது மட்டும் தெளிவாக சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் ஒரு முறை படித்து பார்த்தீங்க அப்படின்னா you will be able to grasp it okay. What is this zero FIR? When it comes to zero FIR, when it comes to FIR first information report சரியா இது எப்பயுமே என்ன அப்படின்னா வாட் எவர் த காக்னிசபிள் அஃபென்சஸ்ன்னு சொல்லி ரைட்டாக இருக்கிற அதாவது பெருங்குற்றங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரைம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தே வில் ஃபைல் சம்திங் கால்ட் அஸ் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதை தான் சுருக்கமாக வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் FIR அப்படின்னு சொல்கிறோம் ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எங்கே இந்த குற்றங்கள் நடைபெற்றாலும் பொதுவாக அதை அந்த எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் நடக்குதோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க தே வில் அசைன் ஏ கேஸ் நம்பர். அந்த கேஸ் நம்பர் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த கேஸை ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் வந்து விக்டிமோ யார் வந்து கல்ப்ரிட்டோ ரெண்டு பேரையும் டீல் பண்ணி அதுக்குரிய என்னது தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஓகே. பட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா யார் விக்டிமோ அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனை தேடி போய் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த அக்ரைவ்டு சுச்சுவேஷனில் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு நம்ம ரவுண்டானால நடக்குது ஒரு சம்பவம் ஓகேவா. இப்போ உடனே ஒரு K4 போகிறதா இல்லை இந்த பக்கம் ஆர்ச் கிட்ட போகிறதா இல்லை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போகிறதா எல்லாருக்குமே நோ ஒன் நோஸ் இட். உடனே ஜூரிஸ்டிக்ஷனை தெரிஞ்சு தான் போய் இதெல்லாம் பண்ணணுமானா கண்டிப்பாக தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம அந்த சரவணபவனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இன்ஸ்டியூட் இருந்தபோது ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு வந்து கீழே இறங்கி போகிறோம் பைக்கை காணும் ரைட்டா. பைக்கை காணோன்னே எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ என் ஃப்ரெண்டு தான் அங்கே இருந்தார் அவர் சார் அதனால் டக்குன்னு அங்கே போகணும் K4 போகணும் சார் ஆக்சுவலாக இது வந்து திருமங்கலத்தில் வரும் அப்படின்னாங்க. பட் இன்சிடென்ட்டில் என்னென்னா அவர் ஒரு அனுப்பிச்சு என்னென்னு போய் பாருன்னு அனுப்பிச்சாங்க. ஒரு கான்ஸ்டபிள் வர்றதுக்குள்ளே ஒருத்தன் பைக்கை தந்து நிறுத்தலாம். தலைவரை சாவி உள்ளே போட்டான்னு திறந்துடுச்சு மாற்றி எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அப்போது நம்மளே எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் எங்கே இருக்கோம் நம்ம என்ன ஜூரிஸ்டிக்ஷன் ஒவ்வொரு நேரமும் நம்ம பார்க்க முடியாதுன்னும் போது சடனாக நியரஸ்ட்டு நீங்கள் போயிட்டு நியரஸ்ட் ஸ்டேஷன் உங்கள் கண்ணில் எது படுதோ அந்த ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நார்மலி தே வில் நாட் அசைன் கேஸ் நம்பர். ஸோ அப்போ அந்த எஃப்ஐஆருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குனால தான் அதுக்கு பேர் வந்து 0 FIR ரைட்டா. அப்போ இந்த 0 FIR அவங்க அசைன் பண்ணால் அது அப்படியே 0வா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன் வில் ஐடென்டிஃபை த க்ரைம் எங்கே நடந்ததுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி யாரோட ஜூரிஸ்டிக்ஷனில் வருதோ அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தட் போலீஸ் ஸ்டேஷன் வில் அசைன் த கேஸ் நம்பர். ஸோ அதுதான் வந்து இந்த 0 FIRோட லாஜிக் ரைட்டா. இது எப்போ நியூஸில் வந்ததுன்னா நமக்கு தெரியும் மணிப்பூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6000க்கு மேலே ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இதனோட கம்ப்ளீட் பிரேக் டவுன் வேணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறதும். இது வேரியஸ் கேஸ் ப்ரிசீடன்ஸ் கொடுத்துருக்காங்க. சத்விந்தர் கார் வெர்சஸ் ஸ்டேட் த டெல்லி ஹைகோர்ட் ஹெல்ட் தட் விமன் ஹேஸ் த ரைட் டு லாட்ஜ் ஹர் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் எனி பிளேஸ் அதர் தேன் வேர் த இன்சிடென்ட்ஸ் அக்கர்டு சரியா. இது அதுக்காக தேடி போயிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதும். ஸோ அப்போது லீகல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த போலீஸாக இருக்கணும். விக்டிம் டசன்ட் ஹேவ் டு ரன் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் டு கெட் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்ட் ப்ரொவைட் ஸ்பீடி ரெட்ரஸல். இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறதும். எஃப்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி செக்ஷன் 154 ஆஃப் CRPC now called as BNSS ரைட்டா. BNSS தானே தெரியல ரைட். சரி IPC CRPC அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட் மூணுக்குமே பேரை மாற்றிட்டாங்க இல்லையா. பாரதிய நியாயா சங்கிதான் பாரதிய இந்த மாதிரி பேர் மாற்றிட்டாங்க இல்லையா. BNS BNSS BNB ஏதோ ஒரு 3 பேர் வரும். ஷார்ட் ஃபார்மாவது தெரிஞ்சுக்கோங்க ஃபுல் நேம் தெரியலனாலும் ரைட்டா. ஸோ அப்போது இந்த ஃபார்மெட் இல்லாமல் வென் இட் இஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் நான் காக்னிசபிள்னா என்ன மொபைல் தொலைஞ்சு போச்சு பைக் தொலைஞ்சு போச்சு இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தே வில் நாட் கம் அப் வித் சம்திங் கால்ட் அஸ் FIR. they will issue something called as community service registry.
சிஎஸ்ஆர் காப்பி. இந்த சிஎஸ்ஆர் காப்பிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஏ அக்னாலஜ்மெண்ட்டு. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொருளை காணோன்னு சொல்லி இங்கே எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நாங்கள் அது என்னென்னு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் மொபைல் தொலைச்சிட்டிங்க, யூ ஹாவ் ஆப்பிள் மொபைலு, இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டு கிளைம் தட் இன்சூரன்ஸ் சிஎஸ்ஆர் காப்பி அனுப்பி ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு, சார் வி குடன்ட் ஏபிள் டு ஃபைண்ட் த என்னது மிஸ்ஸிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா யூ கேன் கிளைம் இன்சூரன்ஸ். ரைட்டாக? அது பைக்காக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அதுதான் சிஎஸ்ஆர். சரியா? ஸோ அப்போ எப்பயுமே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கம்முன்னு வந்துட்டிங்கன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்றவாங்க, இல்லை கம்ப்ளைண்ட்டே வரலன்றவாங்க. சிஎஸ்ஆர் காப்பி அப்படிங்கிறது வாங்கணும். ரைட்டா? ஸோ அப்போ சிஎஸ்ஆர் காப்பிங்கிறது தான் அக்னாலஜ்மெண்ட், நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ் டிஸ்பியூட். சென்சஸ் டிஸ்பியூட் இஸ் நத்திங் பட் பீகார் வந்து கேஸ்ட் சென்சஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா அக்ராஸ் த கண்ட்ரி போயிட்டுருக்கு, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கட்டும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது நார்மலாக சென்சஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ரைட்டா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரெரோகேட்டிவ் தான். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இந்த சென்சஸ் அப்படிங்கிறது எவ்ரி 10 years ஒன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2021 நடக்க வேண்டிய சென்சஸ் வந்து டியூ டு கோவிட் வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ரைட்டா? இதில் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸாக எடுக்கணும் அப்படின்ட்டு வேரியஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து வருது. அதில் என்னது ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனு இல்லை இந்த மாதிரியான கம்யூனல் ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்து கேஸ்ட் தான் பர்பச்சுவேட் பண்ணுது அப்படிங்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நினைக்கிறேன் இல்லையா, 2 நாளைக்கு முன்னாடி நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஐயர், யாதவ் அப்படின்லாம் ஒவ்வொரு பேர் பின்னாடியும் பேர் பார்க்கலாம். நீங்கள் இதே இந்தியாவுடைய கிரிக்கெட்லேயோ இல்லை எங்கேயோ வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன் போனோன்னா நடராஜன் தான் இருக்கும். நடராஜ்னா அது நடராஜ் தான். அது நடராஜ் ஐயரா, நடராஜ் யாதவா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் வேர் த சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட் வந்து எந்த அளவுக்கு இங்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக ரூட் ஆச்சுன்னு. பட் வெதர் வி அப்ரூவ்ட் த கேஸ்ட் சிஸ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் எ பிக் கொஸ்டின் மார்க். பேரில் சொல்லிக்காதவாது நம்ம அதை வந்து பேரில் சொல்கிறதையாவது ஒரு தவறு அப்படிங்கிற அளவுக்காவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த பீகார் பண்ணிட்ட இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபர் பண்ணுறாங்க, பிகாஸ் இட் இஸ் எங்களோட ப்ரெரோகேட்டிவ் அப்படின்னு சொல்லி. பட் ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கி பீகார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சென்சஸை பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கொஸ்டினர் தானே. அந்த கொஸ்டினரில் நார்மலாக கேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வைக்கிறது இல்லை. பிகாஸ் ஏன் வைக்கிறது இல்லை அப்படின்னா வித்தின் த சொசைட்டி வி வாண்ட் அப்ரூவ்ட் இட். அப்போ இப்போ ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் இப்போ கேட்குறாங்க, ஒய் இட் இஸ் பீங் ஆஸ்க்டு. ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும் டேட்டா அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டேட்டாவை பேஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான ப்ரொப்போர்ஷனேட் இது வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ரிலீஜியஸ் பேஸ்டோ இல்லை கேஸ்ட் பேஸ்டோ நீங்கள் போகும்போது எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது. சரி, அதே தான் அடுத்த ரோஹிணி கமிட்டி ரெக்கமெண்டேஷனே என்னென்னா, ரோஹிணி கமிட்டியோட இஷ்யூவே என்னென்னா ஓபிசின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஓபிசியில் ஆக்சுவலாக எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கம்யூனிட்டி இதில் பெனிஃபிட் அடையிறான். அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட 25% ஈவன் மெஜாரிட்டி ஆஃப் த ஜாபு ஒரு 25% ஆஃப் த கேஸ்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னா மீதி பேருக்கெல்லாம் இதனோட பெனிஃபிட் போய் சேர்ந்துதா. அப்போது ஒரு அதுலேயே அதாவது நீங்கள் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்கிறதுலையே அதுக்குள்ளேயே ஒரு ஃபார்வேர்ட் கிளாஸ் இருக்கான். அந்த ஃபார்வேர்ட் கிளாஸுக்கு தே ஆர் வெல் ஆஃப் சோஷியலி எக்கனாமிக்கலி ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கலி. அப்போ சோஷியலி எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலி அவன் வெல் ஆஃபாக இருக்கிற காரணத்தினால அவன் கம்யூனிட்டி ஆட்கள் மட்டுமே மெஜாரிட்டி ஆஃப் த ஜாபை அவன் அக்வயர் பண்ணிக்கிறான். அப்போது மேபி இந்த டேட்டா அனலைஸ் பண்ணி இந்த ரோகிணி கமிட்டி டேட்டாவையும் நம்ம ப்ராப்பராக கொலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், அதாவது எந்த அளவுக்கு நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கலாக கொடுக்குறோமோ அதே அளவுக்கு we need to give it horizontally. அப்போ ஹரிசாண்டலாக நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஐடென்டிஃபை பண்ணி செகண்ட் ஜென்ரேஷன் கொடுக்க வேணான்னு சொல்லலாம். ஒரு செக்மெண்ட் ஆல்ரெடி பெனிஃபிட் ஆகிட்டாங்கன்னா அந்த செக்மெண்ட்டை அடுத்த கட்டமாக வேறு ஒரு கேட்டகரி. பிகாஸ் தட் இஸ் த மேஜர் ரீசன் ஃபார் மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்திரா சாவானி கேஸ் வந்தபோது த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கம் அப் வித் வாட் இஸ் கால்ட் அஸ் மீன்ஸ் டெஸ்ட்.
அந்த மீன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வச்சதனோட நோக்கம் என்ன, அந்த க்ரீமி அண்ட் நான் க்ரீமி லேயர்னு ஒன்று வச்சாங்க இல்லையா, ஓபிசி க்ரீமி, ஓபிசி நான் க்ரீமி அப்படின்னு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் தான். என்ன க்ரீமி லேயர்னா என்ன சொல்கிறோம், இப்போது ப்ரெசென்ட்லி 8 லட்ச ரூபா ஆனுவல் இன்கம், பேரண்டல் இன்கம் இருக்கக்கூடாது, இல்லை குரூப் ஏ ஆஃபீஸராக பேரண்ட்ஸ் வந்து 40 வயசுக்கு முன்னாடி போயிருக்கக்கூடாது, ஸ்டாண்டர்ட் ஹெக்டேர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ லேண்ட் சீலிங் ஆக்ட் படி, அந்த லேண்ட் சீலிங் ஆக்ட் படி வெட்லேண்ட் அண்ட் ட்ரைலேண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு மேலே இருக்க எல்லாருமே தே கன்சிடர்ட் அஸ் க்ரீமி. அப்போது இஃப் யூ வாண்ட் டு டேக் எனி டெசிஷன், த டெசிஷன் ஷுட் பி டேட்டா ட்ரிவன். அப்போ டேட்டா ட்ரிவன்னா நீ டேட்டாவே எடுக்கலைன்னா எப்படி டேட்டா ட்ரிவனாக இருக்கும்? அப்போ ரோஹிணி கமிட்டி சொல்கிற விஷயங்களும் சரி, சென்சஸ் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அப்படிங்கிறதும் சரி இதுதான். ஆனால் என்ன அப்படின்னா, இட் அப்ஹெல்டு த ரைட் டு ப்ரைவசி இஸ் எ ஃபண்டமெண்டல். புட்டசாமி கேஸில் வந்து என்ன, அது ப்ரைவசி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு அவர் சொன்னதுனால என் ஐடென்டிட்டியை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா என் ஐடென்டிட்டியை நான் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக யூனிட் ரிவீல் யுவர் ஐடென்டிட்டி, ரைட்டா? ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு ஆர்கியூ பண்ணாங்க. பட் சம்ஹவ் பீகார் வந்து எல்லா ஆர்குமெண்ட்டையும் பேஸ் பண்ணி என்ன இன்டென்ஷனில் அவங்க பண்ணுறாங்கங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணி தி ரிலீஸ்ட் இட். ஓகே, அதே தான் நான் சொன்ன மாதிரி ரோஹிணி பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசியில் பார்த்திங்க அப்படின்னா த எக்ஸாமின் த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ், ஒர்க் அவுட் த மெக்கானிசம். அதில் நான் சொன்ன அந்த அனாலிசிஸ் ஆஃப் த கமிஷன் பாருங்கள், 97% ஆஃப் ஆல் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் சீட்ஸ் ஹவ் கான் டு 25% ஆஃப் ஓபிசி. அப்போ மீதி 75% ஆஃப் த கேஸ்ட்டு இதனோட பெனிஃபிட்டே அடையவில்லை. அப்போ என்ன இருக்கும், நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, சோஷியலி எக்கனாமிக்கலி அவனை பொலிட்டிக்கலி வெல் ஆஃபாக பண்ணுறதுக்காக தான் வி ஆர் ப்ரொவைடிங் திஸ் ரிசர்வேஷன். இட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கான்ஸ்டிடியூஷனலாக சொல்லும்போது ஆர்டிகல் 15 16 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது என்னன்னு பேசுகிறீங்க, யூ ஆர் காலிங் இட் அஸ் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஆனால் இது என்ன, டிஸ்கிரிமினேஷனுக்குள்ளே ஒரு டிஸ்கிரிமினேஷனாக இருக்குது. சம் ஆஃப் த பீப்புள் ஒன்லி பெனிஃபிட்டட். 25% ஆஃப் தீஸ் ஜாப்ஸ் அண்ட் சீட்ஸ் ஹவ் கான் டு ஜஸ்ட் 10 ஓபிசி கம்யூனிட்டிஸ். அப்படின்னா அது காவாசி வெறும் 10 கம்யூனிட்டி மட்டும் அதை பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னும். அரௌண்ட் 983 ஓபிசி கம்யூனிட்டி, 37% ஆஃப் டோட்டல் ஓபிசி லிஸ்ட் வேர் ஃபவுண்ட் டு ஹாவ் 0 ரெப்ரசன்டேஷன் இன் த ஜாப்ஸ். இப்போ கடைசி வரைக்கும் அவங்க இன்னுமே எய்தர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம், இன்னும் லிட்ரேட் அந்தளவுக்கு போதுமானதாக அடையாமல் இருக்கலாம், அல்லது அவர்களுடைய ரைட்ஸ் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம், ரைட்டா? அப்போ யாருக்கெல்லாம் தெரிஞ்சுதோ, யாரெல்லாம் அவேர்டாக இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் அதை கிராப் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், when it comes to means test, means டெஸ்ட்டுக்கு பெரிய இது இட்ஸ் நாட் அ பிக் லிட்மஸ் டெஸ்ட் ஆல்சோ. மெஜாரிட்டி இடத்துல டிக்ளேர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் டிக்ளேரிங் வெரி லெஸ். பிஸ்னஸ் மேன், இட் இஸ் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்க பிஸ்னஸ். சரி, சும்மா நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், பாவம் அந்த ஓனர் கேட்டால் என்ன அடிப்பார், அந்த கார்த்திக் டிஃபன் சென்டர், ரைட்டா? ஹீ மே பி மின்டிங் இன் க்ரோர்ஸை. ஐடி வாங்கி பார்த்தா தான் தெரியும் அவர் எதை காட்டுறாருன்னு. ஏன்னா இட் இஸ் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹார்ட்ஷிப்ஸ் அந்த கதை கிடையாது. அவர் கம்பல்சரி சர்வீஸ் டேக்ஸோடு வாங்குறாரு பில்லு. அப்போ ஒவ்வொரு பில்லும் சர்வீஸ் டேக்ஸுக்கு அவர் கண்டிப்பாக கம்மிங்கன்னா, சர்வீஸ் டேக்ஸ் காட்டினாங்கனாலே என்ன வந்துடும், ஓவரால் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சிடும். ஓவரால் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சதுன்னா அதில் 30% ப்ராஃபிட்டோ இல்லை 20% ப்ராஃபிட்னாலும் உங்கள் இன்கம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஐடி அத்தாரிட்டிஸ் உள்ளே பூந்தான்னா ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி ஐடி எடுக்கலாம், இல்லை ஐடி பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு துண்டு சீட்டு வரும், 90 ரூபா, பொடி தோசை 100 ரூபா, இப்படி எத்தனாயிரம் பேர் போட்டாலும் எண்ட் ஆஃப் த டே அவர் என்ன காமிக்க போகிறாரோ அதுதான் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு. அப்போ அவர் 8 லட்சம்னு காமிச்சா அவர் பசங்க க்ரீமி லேயர், 6 லட்சம்னு காமிச்சாருன்னா அவர் பசங்க நான் க்ரீமி லேயர். பட் ஹீ மே பி ஏர்னிங் இன் க்ரோர்ஸ். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மில் ஓனராக இருக்கலாம், பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கலாம், கிராமப்புறத்தில் இருக்க பெரிய நில ஜுவான்தார்களாக இருக்கலாம், அவங்க வேறு ஏதாவது பேரலல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா அவங்க பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போலாம் கிராமத்தில் ரொம்பவே அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. திடீர்னு அவர் பையன் எங்கேயாவது கொடைக்கானலில் ஊட்டிலன்னு படிச்சுட்டு இருப்பாங்க, ஊட்டியில் படித்தான் என் பையன் அப்படிம்பாங்க, வரும்போதே ஒரு டாக்டராக வருவான் இல்லை. பட் தே வுட் ஹவ் கிளைம்டு ஓபிசி நான் க்ரீமி. இதே தான் எக்கனாமிக்கலி இது கொடுக்கும்போதும் ஆர்கியூமெண்ட்டு எதை பேஸ் பண்ணி 10% கொடுத்தீங்க, நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது, எக்கனாமிக்கலி வீக் இடபிள்யூஎஸ் கொடுக்கும்போது உண்மையிலே அந்த மீன்ஸ் டெஸ்ட் ஒர்க் அவுட் ஆக போதா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக இருந்தது.
ரைட்டா. ஸோ இது ரெண்டும் தான் இந்த ரோகிணி கமிஷன் நமக்கு எடுத்து வெளியே சொன்ன விஷயம். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். எஸ், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டூல், பார்லிமெண்ட்ரி டூல் டு பிரிங் த ரூலிங் பார்ட்டி, ஓகேவா, டு ஆன்சர் எனி ஆஃப் த சென்சிட்டிவ் கொஸ்டின்ஸ், ரைட்டா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ரீசென்ட்லி ரூல் 198 ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் லோக்சபாவில் இந்த என்ஓசி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. லோக்சபாவில் இருக்க எந்த எம்பியாக இருந்தாலும் which need to be supported by 50 of his colleagues. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னா 50 எம்பிக்கள் அந்த மகஜரில் சைன் பண்ணால் மட்டும்தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக அதை கொண்டு வரலாம், ரைட்டா. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் கேன் ஒன்லி பி மூவ்ட் இன் த லோக்சபா. எஸ், ஆப்வியஸ்லி. ஏன் லோக்சபாவில் மட்டும்? பிகாஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோயர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அப்போ இந்த லோயர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் தே ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். தே ஆர் இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள் டு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் நான் கேட்டது. அவன் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டதால் பிரசிடெண்ட்டாக இல்லை உனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். சி, தே ஆர் இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள் டு பிரசிடெண்ட். ஏன் பிரசிடெண்ட் அப்படின்னா இன்டர்ன் நீ சொன்னது தான் ஆன்சரு. But Prime Minister is not the one who is removing him. Through President only he is removing அப்படிங்கிறதுனால they are individually responsible to the President and they are collectively responsible to the collectively எல்லாம். அப்போ that is why we used to say, the Prime Minister தான் அதுக்கு ஃபல்குரமே, they stand together, they fall together, they swim together or sink together அப்படின்னு சொல்லுவோம். ஏன் stand together or fall togetherனா பிரைம் மினிஸ்டர் கான்ஃபிடன்ஸ் மோஷன் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் தோத்துட்டாரு அப்படின்னா ஆப்வியஸ்லி என்டையர் கவுன்சில் நீட் டு பி ரிசைன்டு, கவுன்சிலை டிசால்வ் பண்ணிவிடுவோம், ரைட்டா. பட் இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள் டு பிரசிடென்ட்னா என்ன அர்த்தம்னா ஆன் ஹிஸ் ப்ளஷர், யூசிங் ஹிஸ் ப்ளஷர் கிளாஸ், எனி டைம் த பிரசிடென்ட் கேன் ரிமூவ் எ மினிஸ்டர் இண்டிவிஜுவலி. அப்போ இண்டிவிஜுவலாக அவர் ரிமூவ் பண்ணுறாரு அப்படின்னும் போது தே ஆர் ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவலி டு த பிரசிடென்ட், நாட் டு த பிரைம் மினிஸ்டர், ரைட்டா. இது வந்து வெஸ்ட்மினிஸ்டர் டைப் ஆஃப் டெமோக்ரஸியோட மாடல். அப்போ இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அவங்களுக்கு எதிராக பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தே ஆர் சப்போஸ் டு ரிசைன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 28 முறை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அட்மிட் ஆகிருக்கு இந்தியாவில். 15 முறை இந்திரா காந்திக்கு எதிராக மட்டுமே அட்மிட் ஆகிருக்கு. அண்ட் 3 முறை கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விபி சிங் ஒரு முறை, ஹெச்டி தேவகவுடா ஒரு முறை, அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு முறை, ரைட்டா. 1919, 1997 அண்ட் 1999 அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டட் டு எலெக்ஷன் சிம்பிள்ஸ். ஸோ த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ரீடைன் த பார்ட்டி சிம்பிள் டு கண்டஸ்ட் இன் அப்கமிங் ஹில் கவுன்சில் போல்ஸ் இன் கார்கில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லடாக். ஸோ இதில் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து அலாட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் அன்ரெக்கக்னைஸ்டு ஆர் அன்ரெஜிஸ்டர்டு. இப்போ இந்த ரெக்கக்னைஸ்டுங்கிறவனுக்கு மட்டும்தான் எய்தர் நேஷ்னல் பார்ட்டியாவோ இல்லை ஸ்டேட் பார்ட்டியாவோ அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஹேவிங் சர்டன் குவாலிஃபிகேஷன், இத்தனை % ஆஃப் ஓட்டு வாங்கியிருக்கணும், இத்தனை எம்பிஸ் வச்சுருக்கணும், இத்தனை எம்எல்ஏஸ் வச்சுருக்கணும்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் தே ஆர் டிக்ளேரிங் எ பார்ட்டி ஆஸ் எ நேஷ்னல் பார்ட்டி ஆர் எ ஸ்டேட் பார்ட்டி. அப்படி ஃபிக்ஸ் ஆகி ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியாக இருந்தால் மட்டும்தான் இவர் எலெக்ஷன் சிம்பிள் வில் பி பெர்மனண்ட். அதர்வைஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் உங்களுக்கு யாரோ இண்டிவிஜுவலாக கன்சிடர் பண்ணி தான். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வென் யூ ஆர் ப்ரிப்பேரிங் த எலக்டோரல் லிஸ்ட் இருக்கு இல்லையா, போலிங் லிஸ்ட்டு, அப்போ முதல்ல ரெஜிஸ்டர்டு இருக்கும், அதுக்கப்புறம் ரெக்கக்னைஸ்டு இருக்கும், அதுக்கப்புறம் தான் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் வரும் லிஸ்ட்டில். அப்போ இஃப் யூ ஆர் அ ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 10 பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 10 பார்ட்டியோட சிம்பிள் தான் முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் தான் ரெக்கக்னைஸ்டு, அதுக்கப்புறம் ரெக்கக்னைஸ்டு, ரெஜிஸ்டர்டு, அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா. தென் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பீரியாடிக்கல்ஸ் பில்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நிறைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஜன் விஸ்வாஸ் பில் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஜன் விஸ்வாஸ் பில் இதுலேயே வந்திருக்கு, மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா டு லிபரலேட் சர்டன் ட்ரக்கோனியன் இங்கிலீஷ் லாஸ், பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வந்த பல்வேறு விதமான சட்டங்களை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் அந்த ஜன் விஸ்வாஸ் ஆக்டோடைய பேஸ். அதே மாதிரி தான் இங்கே ப்ரெஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் பில் அப்படின்னு சொல்லி ஒன்று. இந்த ப்ரெஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா தேர் வில் பி a கவுன்சில், அந்த கவுன்சிலில் போய் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மாதம் ஒரு மாதாந்திரியை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நக்கீரன் ஒன்று பார்த்துட்டே இருக்கோம், இட் இஸ் ஆல்மோஸ்ட் எ பீரியாடிக்கல்.
வாரமாக இருந்தால் வாராந்திரின்னு சொல்லுவோம், ஃபோர்ட்நைட்னா 15 days ஒன்ஸாக இருக்கும், மந்த்லினா மந்த்லி. அப்போ இந்த மாதிரி மந்த்லி அதை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் யூ வுட் ஹவ் ரிஜிஸ்டர்ட் வித் திஸ் ப்ரெசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. வாரம் என்ன நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, சர்க்குலேஷன் என்ன, இதை டேட்டாவை பூரா நீங்கள் அந்த கவுன்சிலுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கணும். பிகாஸ் யூ ஆர் பீயிங் கவர்ன்ட். இது என்னது, இந்த கவுன்சில் இருக்குல்ல, இட் இஸ் எ கவர்னிங் ஏஜென்சி. எப்படி வந்து ப்ராட்காஸ்டிங் கவுன்சில் இருக்கோ, எப்படி வந்து இப்போது நீங்கள் ப்ராட்காஸ்டிங் கவுன்சில், இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே ப்ராட்காஸ்டிங் கவுன்சில் இருக்குன்னா, ப்ராட்காஸ்டிங் கவுன்சில் தான் என்ன கண்டென்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணணும், எந்த கண்டென்ட் வரலாம், எந்த கண்டென்ட் வரக்கூடாதுன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் கவுன்சில் வந்து என்ன மாதிரியான பீரியாடிக்கல்ஸ் இருக்குது, வெதர் யூ ஆர் பொலிட்டிக்கல் வீக்லியா இல்லை எக்கனாமிக் வீக்லியா, என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறீங்க, எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது, அதில் ஏதாவது மிஸ்லீட் பண்ணி கொண்டு போயிருந்தீங்கன்னா தட் நீட் டு பி பீனலைஸ்டு. ஸோ அதே மாதிரி இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தவறான தகவல் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணாலும் தட் வில் பி கேன்சல்டு. ஸோ இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த பில் வந்து எய்ம் பண்ணுது. ஓகேவா, ப்ரெஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கான ஒரு அப்பீலேட் போர்டு இதெல்லாம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க இந்த பில்லில். ஓகே, தென் அடுத்தது வந்து மீடியேஷன் பில். இந்த மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்பவே ரெக்கார்டு விஷயமாக போயிடுச்சு. பிகாஸ் ஏற்கனவே வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ஆர்பிட்ரேஷன். இப்போ இந்த லோக் அதாலத்துன்னு நமக்கு தெரியும். வாட் இஸ் லோக் அதாலத்? வாட் இஸ் லோக் அதாலத்? சும்மா சொல்லுங்கள், தெரிஞ்சது சொல்லுங்கள், பரவாயில்ல, தெரியலாம். பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஏ அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட். என்னது லோக் அதாலத்தில் என்னென்னா, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்னா ஸ்மால் பெட்டி கேசஸ் இருக்குல்ல, இட் கேன் பி ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கலாம், இல்லை கேஸ் பிட்வீன் பேங்க் அண்டு த கஸ்டமராக இருக்கலாம், கிரெடிட் கார்டு கேஸாக இருக்கலாம். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போய் கோர்ட்டில் காலகாலத்துக்கு இழுத்துக்கிட்டு போகிறத விட அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் மாதிரி. அப்போ அங்கே என்ன அப்படின்னா, யூ நீட் நாட் ஹையர் ஏ அட்வொகேட். ஃபஸ்ட்டு அதாலத்தில் நீங்கள் செட்டில் பண்ணிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அட்வொகேட்டை ஹையர் பண்ண வேண்டியதில்லை. இந்த ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே காமன் கிரவுண்ட் ஒரு இடத்துல வரும்போது, சரி ஓகே நாங்கள் செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்னா, சரி ஓகே எனக்கு 50,000 கொடுங்க, இதோட நான் போய்க்கிறேன் அப்படின்னா, அவனும் சரி நான் 50,000 கொடுக்க ரெடியாக இருக்கான் அப்படின்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ செட்டில்டு இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை செட்டில் பண்ணுறதுக்காகவும், இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த கம்பர்சம் ஆஃப் த கோர்ட்டுக்காகவும் there is something called as மீடியேஷன். அப்போ இந்த மீடியேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்னது, மத்தியஸ்தம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மீடியேஷன் அப்படிங்கிறது. இதை ஃபார்மலைஸ் பண்ணி, ரைட்டா, ஸோ அந்த மீடியேஷனுக்கு எந்த மாதிரியான ஆர்கனைஸ்டு செட்டப்பை கொடுக்கலாம், சரியா, சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் டிஸ்பியூட்ஸாக இருக்கலாம், ரைட்டா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறைக்கிறதுக்காகவும், இப்போ காம்ப்ளெக்சிட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது அந்த மாதிரி சில விஷயங்கள் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட்டுக்காகவும் இன்டர்மீடியரி, இப்போ இதை வந்து ரொம்பவே லோக்கலாக சொல்லணும் அப்படின்னாக்கா கட்ட பஞ்சாயத்துன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, இந்த கட்ட பஞ்சாயத்தோ இல்லை பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாங்கங்கிறதோ, இல்லை ஆல்ரெடி இந்த முனாபா MBBS இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒருத்தனுக்காக போய் பணம் பேசி வாங்கி கொடுக்குறது, இதெல்லாமே ஒரு ரூட் மெத்தட். ஏன்னா பொதுவாக கட்ட பஞ்சாயத்துங்கிறது நியாயமாக இருக்காது. அந்த காலத்தில் இருந்தது பஞ்சாயத்து. ஸோ அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையும் நிலவுன பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, யாரோ ஒரு ஊர் பெரிய மனுஷன் ஒரு ஆள் உட்காந்துருப்பான், அந்த பெரிய மனுஷங்கிட்ட ரெண்டு பேருமே பிரச்சனையை வந்து சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையில் இருக்கிற நியாயத்தை கண்டுபிடிச்சி யாருக்கு நியாயமாக பதில் சொல்லணும் அவர் சொல்லுவார். அவர் மீது இருந்த அதீதி மரியாதையின் காரணமாக ரெண்டு பக்கமும் அமைதியாக என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு நடந்துவாங்க. சரி ஓகே நீ அவனுக்கு 500 ரூபா கொடுனா கம்முன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லை பஞ்சாயத்தில் 1000 ரூபா கட்டுனா கட்டிட்டு போயிடுவாங்க, வாட் எவர் இட் இஸ், சரியா. ஸோ அதனுடைய அட்வான்ஸ்டு எலிவேட்டட் வெர்ஷன் தான் இந்த மீடியேஷன். அப்போது அதுக்குரிய குவாலிட்டி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ண போகுது, அப்படி ரெக்கக்னைஸ்டு மீடியேஷன் ஏஜென்சியாக ஒருத்தன் இருந்தான்னா என்ன மாதிரி டிஸ்பியூட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட போகலாம், ரைட்டா. ஸோ இதெல்லாம் தான் இந்த மீடியேஷன் பில் அப்படிங்கிறது பேசுது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரீசெண்ட்லி த லோக்சபா பாஸ்ட் த ஃபார்மசி அமெண்ட்மெண்ட் பில். The bill allows persons who registered as pharmacists under Jammu and Kashmir Pharmacists Act to be registered as under the Pharmacy Act. So in the Pharmacy Act, yes obviously இன்னைக்கு இந்த pharmaceuticals ரிலேட்டட் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லையா இந்தியாவில். ஏன்னா ஃபார்மா கம்பெனிஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி, தட் இஸ் ரிலேட்டட் டு ப்ராடக்ட். இது ரிலேட்டட் டு டெலிவரி. யார் ஒரு சயின்டிஃபிக்கலி நாலேஜ் இருக்கிற ஆள் மட்டும்தான் தே கேன் ஹாவ் அ ஃபார்மசி வைக்கலாம்.
இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஆஸ் எ ஃபார்மசிஸ்ட். யூ வுட் ஹவ் ஸ்டடி டிஃபார்மோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்மசி பில். அதில் என்னென்னா ஜம்மு காஷ்மீரை நம்ம மாற்றின பிறகு பிகாஸ் செவரல் ஆக்ட்ஸ் வந்து இந்தியா ஆக்ட் வந்து அங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஆர் 370 தெரியும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபார்மசி ஆக்டில் பண்ணதா அர்த்தம் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த பில் மூலயமா. ஓகே. தென் ஸ்டேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இன் ரூரல் இந்தியா ரிப்போர்ட். இது ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா ரூரல் இந்தியாவோட பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஏன் ட்ராப் அவுட் ஆகுறாங்க, இந்த விஷயத்தை இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 49.3% ஆஃப் ஸ்டூடெண்ட் ரூரல் இந்தியாவில் ஆக்சஸ் டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட் வித் ஆக்சஸ் டு கேட்ஜெட் வந்து 56.6% இருக்காங்க அப்படின்னும். அதில் 47.3% வந்து டவுன்லோட் அண்ட் லிசன் மியூசிக் பண்ணுறாங்க. 34% யூஸ் த கேட்ஜெட் ஃபார் டவுன்லோடிங் ஸ்டடி மெட்டீரியல். 18% ஆக்சஸ் ஆன்லைன் லேர்னிங் த்ரூ டுட்டோரியல்ஸ். இதில் பேரண்ட்டுடைய இது எப்படி இருக்குது அப்படின்னு வரும்போது அட்லீஸ்ட் 78% ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் 82% ஆஃப் பேரண்ட்ஸ் ஆஃப் பாய் வாண்டட் டு எஜுகேட் தேர் சில்ட்ரன் டு த லெவல் ஆஃப் கிராஜுவேஷன். பெற்றவங்களுக்கு படிக்க வைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இங்கே அடுத்தது பாருங்களேன், ஸ்டூடெண்ட் ட்ராப் அவுட்டில் 36.8% ஆஃப் த பேரண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் who had dropped out said that because they need help out for the family earning. பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறுத்திட்டு வேலைக்காக எங்களுடைய சப்போர்ட்டுக்காகன்னு. ஆனால் அந்த அதர் வே ரவுண்ட் ஆம்பளைக்கு பாருங்களேன், த கீ ரீசன் ஃபார் ட்ராப்பிங் அவுட் ஆஃப் பாய்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் வாஸ் சைல்ட்ஸ் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடீஸ். ஆம்பளை பசங்களை அவங்க படிக்க வைக்க ஆசைப்பட்றாங்க, ஆனால் அவனுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க படிக்க ஆசைப்படுறாங்க, ஆனால் அங்கே பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டுக்காக நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்டடி அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஐ ஓப்பனர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ் பைட்ஸில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தென் 12th சாப்டர் போங்க. 12th சாப்டரில் we would have given a brief and detailed things related to each and every article. Half an hour time இருக்கு எனக்கு. Just I will explain each and every aspect. Okay, article 370 இது ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம், ரைட்டா? ஏன்னா there are certain people who are arguing for it. நாம் வந்து அப்ரோகேட் பண்ணது சரி அப்படின்னு சொல்லியும் அந்த நேட்டிவ் பீப்புளினுடைய அவங்க வியூஸை கேட்காம டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஆன்டி டெமோக்ராட்டிக் அப்படின்னும் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. பட் இதனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். when instrument of accession was signed by various presidencies or princely not presidency princely states, ஓகேவா? அப்போ இருந்த சர் ராஜா ஹரிசிங் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் என்ன அப்படின்னா he want to live independently. அவரை வந்து ஆக்சுவலாக பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், செவரல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இமீடியட்லி சைன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன். அது சர்தார் வல்லபாய் பட்டேல் அதுக்காக தான் ஹீ இஸ் கால்ட் அஸ் அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா? பட் இது ஒரு நார்தன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னும் போது உண்மையிலே அவங்க ஒரு போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணியோ இல்லை மிலிட்ரி ஆக்ஷன் யூஸ் பண்ணியோ லைக் ஹைதராபாத்தை இதெல்லாம் வந்து பண்ண மாதிரி பண்ணுற அளவுக்கு இந்தியாவுக்கும் பெரிய ஐடியா கிடையாது. ஆனால் அவரே திடீர்னு என்ன வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, இந்தியா கிட்ட வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா த இன்க்ரூஷன் ஆஃப் ட்ரைபல்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், ரைட்டா? ஸோ பாகிஸ்தானோட ட்ரைபல் இன்க்ரூஷன் உள்ளே வரும்பொழுது ஹி ஹேட் நோ அதர் ஆப்ஷன் பட் டு சைன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் வித் இந்தியா வித் அ சர்டன் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ். அப்போ அவங்க கேட்ட அந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, எங்கள் மக்கள் வந்து ஐடியலிஸ்டிக்காக இருக்கணும், இந்த ஸ்டேட்டோட ஐடென்டிட்டி மாறக்கூடாது, அவங்களுக்கு நேட்டிவ் பீப்புளுக்குன்னு சில ரைட்ஸ் வேணும்னும் பொழுது தான். ஏன்னா நம்ம வந்து அக்டோபர் 1949 இது பற்றின விஷயங்கள் நடக்குது. நாம் எப்போ இது பண்ணியிருப்போம், கான்ஸ்டியூஷன் சைன் பண்ணியிருப்போம் 26th November 1949 பண்ணி இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26th January 1950 இல்லையா? அப்போ அக்டோபர்லேயே அவன் வந்துட்டான்ல, அப்போ கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டாரு அப்படின்னும் பொழுது ஆப்வியஸ்லி த இன்சர்டட் அன் ஆர்டிகிள் கால்ட் அஸ் ஆர்டிகிள் 370 வித் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். அப்போ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக அங்கீகரிச்சிருங்க. உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனில் எல்லாமே அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆக வேண்டாம். லெட் தம் ஹேவ் தேர் ஓன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அண்ட் லெட் தம் ஹேவ் தேர் ஓன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுங்கிற மாதிரி பேர் இருக்கும். இங்கே நாங்கள் கவர்னர் சிஎம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மொழியில் அவங்க பேரில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்னே இருக்கும் அவங்க பேர். லெட் தம் ஹேவ் தேர் ஓன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எந்தெந்த ஆக்டெல்லாம் அங்கே அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்க கவுன்சில் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிசைட் பண்ணட்டும், ரைட்டா? ஸோ எக்ஸப்ட் ஃபியூ ஏரியாஸ் லைக் ஃபினான்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, கம்யூனிகேஷன், இதெல்லாம் தான் ஒரு ஐடியலான ஃபெடரல் செட்டப்பில் இருக்கிற ஷேரிங்.
ரைட்டா? ஸோ அப்போ அந்த மாதிரியான ஷேரிங் மட்டும் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பண்ணாங்க. பட் இப்போ அப்ரிகேட் பண்ண பிறகு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் கண்ட்ரி ட்ராவல் ஆன பிறகும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் கண்ட்ரியோட எல்லா டெவலப்மெண்ட்டும் கிடைக்கல, எல்லா நல்ல சட்டங்களும் அவங்களுக்கு போய் சேரலை, எல்லா நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு போய் சேரலை, அவங்க மட்டும் இன்னும் என்னது தனித்தீவு மாதிரி இருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை அப்படியே கொண்டு போய் அப்ரிகேட் பண்ணிவிட்டு அவனை எங்களுடைய யூனியனோட இணைச்சி யூனியன் டெரிட்டரியாக டிக்ளேர் பண்ணி அவனை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், அவனை நாங்கள் டெவலப் பண்ணுறோம், எல்லா லீகல் சப்போர்ட்டும் லெட் தெம் கெட்டு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? கவர்மெண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுது. வேறஸ் அங்கே இருக்கிற நேட்டிவ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் என்னது, இப்போ ஆல்ரெடி மிலிட்டன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரைட்டா? செப்பரேட்டிஸ்ட் ஏகப்பட்ட வேலை பார்த்துட்ருக்கான். கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர் அளவுக்கு வணிகம் வந்து இழப்பு ஏற்பட்டுடுச்சு அந்த பகுதியில், பிகாஸ் அமைதியின்மை காரணமாக. அப்போது இது எல்லாமே பெருசாக ப்ரொடக்டிவாக இல்லை அப்படிங்கிறதும். பட் டெவலப்மெண்ட் இஸ் த பெனாசியா ஃபார் ஆல் இல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்ச்சி மட்டும்தான் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்க முடியும். அப்போ உண்மையிலே கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணி ஒரு அமைதி பூங்காவாக இந்த ஜம்மு காஷ்மீர் லடாக் இந்த ரீஜியனை மாற்றிட்டாங்கன்னா இன் நியர் ஃப்யூச்சர் இட் மே எமர்ஜ் அஸ் எ க்ரோத் போல். பிகாஸ் அவ்வளோ அழகான ஒரு பகுதி தான், அவ்வளோ ரிச், ரிசோர்ஸ் ரிச் அண்ட் நேச்சுரல் அண்ட் ஃப்ரிஜைல் இக்கோசிஸ்டம், ரைட்டா? பட் இதை எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜம்மு காஷ்மீர் வில் ஷைன் வெல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்டிஐ. இது நேற்று தான் படித்தேன். இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஹீராலால் இஸ் பீயிங் அப்பாயிண்டட், ஹீராலால் சமீரா அப்படின்னு ஒருத்தர் தான் அப்பாயிண்டட் அஸ் அ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இதுக்கு முன்னாடி அவர் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக இருந்திருக்காரு. ஹி காட் எலிவேட்டட் அஸ் அ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். பிகாஸ் இந்த ஆர்டிஐயில் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் ப்ரொபோஸ்ட் அமெண்டிங் செக்ஷன் 8 of 1 of J ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு முதல்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் இட் இஸ் பீயிங் கன்வெர்டட் இன்டு ஆர்டிஐ. பிகாஸ் ரைட் அப்படிங்கிறது உரிமை, ஃப்ரீடம் அப்படிங்கிறது சுதந்திரம். பெறுவதற்கான சுதந்திரம் பெற்றால் மட்டும் பத்தாது, உரிமை பெற்றால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஆர்டிஐ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, வே ஃபார்வர்டு, இது மூணையுமே நம்ம கொடுத்துருக்கோம். அட்வான்டேஜ் என்னன்னா, இட் இஸ் எம்பவரிங் த சிட்டிசன்ரி. சின்ஸ் இட் இஸ் எம்பவரிங் த சிட்டிசன்ரி அப்படின்னா எந்த விஷயம் செயல்படாமல் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கேட்க முடியும், ரைட்டா? அப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு மிக அருமையான ஒரு விஷயமா உதாரணத்தை சொல்லியிருப்பாங்க ஆதார் ஸ்கேம். மகாராஷ்டிராவில் நடந்த மிகப்பெரிய எனது ஒரு ஸ்கேம். அது என்னென்னா, கார்கில் போரில் தன் உயிரை நீத்த இந்திய இராணுவ வீரர்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் அந்த ஆதார் ஸ்கீம். பட் ஆனால் அந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்டை பொலிட்டீஷியனும் பியூரோக்ராட்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரியல் பெனிஃபிஷரி கொண்டு போய் சேர்க்காம தே என்ஜாய்ட் இட். அப்போ இட் கேம் டு லைம் லைட் when an RTA ஆக்டிவிஸ்ட் இதனுடைய பட்ஜெட் என்ன, யாருக்கெல்லாம் அலோகேட் பண்ணீங்க, யாருக்கானதுன்னெலாம் கேட்டு அதனோட டேட்டாவை வாங்கும்போது இட் கேம் டு லைம் லைட். அதுதான் 2G ஸ்கேமாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதனால தான் தே ஆர் கால்ட் அஸ் RTA ஆக்டிவிஸ்ட். தோஸ் ஹூ ஆர் இன்வால்வ்டு இன் RTA போட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி அதுக்கு கிடைக்க வேண்டிய, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை பண்ணுறதுனால தான் அவங்க பேர் RTA ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா? பட் என்ன இந்த சட்டங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மக்களுக்கு இதை குறித்த மிகப்பெரிய அவேர்னஸ் கிடையாது. யார் அப்ரோச் பண்ணணும், எப்போ அப்ரோச் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், இது மாதிரியான என்ன கிடையாது, அவேர்னஸ் RTIயை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்லேருந்து, இன்ஃபர்மேஷன் கமிஷனர்லேருந்து, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வரைக்கும் இவங்க எல்லா அடுக்குகளில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போதிய கிளாரிட்டி கிடையாது. மக்களுக்கு எது சரியான உரிமை, எது வந்து கொடுக்கலாம், எதை கொடுக்கக்கூடாதுன்னு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வாலண்டரி டிஸ்க்ளோஷர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது அதில் RTIயில். என்னென்னா, பெரும்பான்மையான புது நிறுவனங்களோ, புதுத்துறை நிறுவனங்களோ, அரசு சார் துறைகளோ, அரசு சார் நிறுவனங்களோ தானாகவே முன் வந்து எல்லா திட்டத்தை பற்றிய விரிவான விளக்கத்தை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே உள்ளே போய் தேவையே இல்லை. 3000 கோடி இந்த திட்டத்தின் கீழ்
அரசால் வந்து என்னது ஒதுக்கப்பட்ட நிதி, இந்த 3000 கோடி நிதியில் பழங்குடியினருக்கு 800 கோடி, இது இந்த பகுதியில் இருக்கின்ற பழங்குடியினர் இத்தனை பெனிஃபிஷரி இதனால் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட் வேணால் இதை கிளிக் பண்ணுங்கள், அவங்கள அட்ரஸோடு இருக்கும். இப்படி எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இதில் இல்லாதவன் பேரை போட்டிருந்தீங்கன்னா அதில் இல்லாதவன் போய் கேட்பான், எங்கள் ஊரில் அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லையேன்னு சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, வி ஆர் சப்போஸ் டு டிக் த டேட்டா ஆர்டிஐ படி, சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்காங்க அப்படின்னும், அதுக்குரிய காஸ்டிங் என்ன, எப்படி பணம் கட்டணும், இந்த மாதிரி எதையுமே ப்ராப்பராக செய்யலை அப்படிங்கிறது தான் இதை பற்றின மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து ஆர்டிஐ பற்றி என்ன மாதிரியான விஷயம். இது ஏன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லில் இந்த சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணணும், நிறைய டேட்டாவை கொடுக்காம எக்ஸம்ஷன் கிளாஸை பற்றி பேசினதால ஆர்டிஐ பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காங்க இங்கே, ரைட்டா? இந்த எக்ஸம்ஷன்ஸுங்கிறது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா 1823 அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்டில் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி, தட் இஸ் பிஃபோர் ஆர்டிஐ ஆக்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் உங்களால் வாங்க முடியாது, ரைட்டா? இதனால தான் நிறைய ஊரில் நான் என்ன சொல்கிறது, பல ஊரில் செக் டேம் வந்து பேப்பர்லேயே வந்து அங்கேயே பேப்பர்லேயே காலியாகி பேப்பர்லேயே இம்ப்ளிமெண்ட் ஆகி பேப்பர்லேயே காணாமல் போய் அடுத்த வெள்ளத்தில் பேப்பர்லேயே அடிச்சும் போய் அதுக்குரிய ஒரு ரெக்கவரிக்கான செலவும் ஆயிருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று என்ன ஆயிருக்காது, கட்டியே இருக்க மாட்டான். கட்டாததுக்கு அதுக்கு நடுவில் மெயின்டெனன்ஸுக்கும் காசு போட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. வாஷ் அவுட் ஆகிடுச்சு வெள்ளத்தில்னு சொல்லி அதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று போட்டு அதை மராமத்து வேலை பண்ணன்னு சொல்லி அதுக்கு ஒரு காசு எடுத்துருப்பாங்க. அப்போ ஆர்டிஐயில் ஒன்று செல்ஃப் டிக்ளரேஷன் ஆயிருந்தால் தெரிஞ்சிருக்கும், இல்லை அந்த கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் எங்களோட ஊரில் என்னென்ன மாதிரியான அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதுன்னா ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் போய் கேட்டான்னு வச்சுக்கோ, அப்போ தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி கம்மாயில் ஒரு இது கட்டினதாக சொன்னானே, அப்படி ஒன்று இல்லவே இல்லையே, கொஸ்டின் வரும், ரைட்டா? அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்டுக்கான என்ன கிடையாது, விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷனோ இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்டுக்கான ப்ரொடெக்ஷனோ இல்லை அப்படிங்கிறது அதனோட பிரச்சனை. ஓகே, அடுத்து ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரைட்டா? இதை ஜஸ்ட்டு நீங்கள் படித்து பாருங்கள், ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டு. இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டுங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு போக்சோ ஆக்ட். இந்த போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், வித்தவுட், அதாவது கன்சென்சுவல் செக்ஸ் அப்படிங்கிறது 18 வயதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அப்படின்னும், அதுக்கு கீழே இருந்தால் தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ கிரைம். அது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ் போக்சோ ஆக்டில் வருது அப்படின்னும் போது, இப்போ ரீசெண்டாக இதை வந்து ஒவ்வொரு ஹைகோர்ட்டும் ஒவ்வொரு விதமாக இதை அப்ரோச் பண்ணுறாங்க. இதை அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரியான இதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, தே ஆர் இன்சிஸ்டிங் to have a pragmatic view in which the society is moving. இதில் பெரும் 90% ஆஃப் த கேசஸ் வந்து 16 வயது டு 18 வயது உட்பட்டதாக இருக்குது. இந்த 16 டு 18 வயதுக்கு உட்பட்டதாக இருக்கிறதுனால கேஸோட இது வந்து நிறைய ஆகிப்போகுது. இதில் சில நேரங்களில் ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் விக்டிமைஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒருவர் மீது கேஸ் போடுறதா வருது. இந்த 16 டு 18ங்கிறது சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம் மாதிரியாக சொசைட்டியில் ஆயிட்ட காரணத்தினால இதை ஏன் 16 கொண்டு வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் போகுது. அப்போ ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டை 16க்கு கொண்டு வந்துட்டா நிறைய கேசஸ் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக முளைச்சிட்டு இருக்கு இல்லையா, கோர்ட்டோட நேரத்தை அதை தடுக்கலாம் அப்படிங்கிறதும், we need to create a proper sexual awareness to the kids. அப்போ 16 வயதுக்கு மேலே அவங்க கன்சென்ட் கொடுத்தாங்கன்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்ற கன்சென்சுவல் செக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்ன்றதும் ஒரு சாராருடைய ஆர்குமெண்ட். பட் ஆன் த அதர் வே ரவுண்ட் யோசிச்சிங்க அப்படின்னாக்கா 18 வயசுங்கிறதே ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறதே கொஸ்டின் மார்க்காக இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த என்னது சைக்காலஜி ஃபிசிக்கல் ஹெல்த் ஆஃப் த சில்ட்ரன், அடலசன்ட் சில்ட்ரன். அப்போ அதை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்போசிட் ஆர்கியூமெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான். பட் எஸ், when it comes to இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்த பிறகு கான்ட்ரசெப்டிவ் பற்றின நாலேஜ் வந்து 16 வயசுக்கே குழந்தைங்களுக்கு இருக்குங்கிற மாதிரியும், ரைட்டா, தே ஹாவ் வெரி குட் செக்ஸ் எஜுகேஷனுங்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுது. அதே நேரத்தில் மிஸ்கைட் பண்ணி மிஸ்லீட் பண்ணி விக்டிமைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைகள் ட்ராப் ஆகிடும் அப்படிங்கிற அந்த கன்சர்ன் இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்குமெண்ட்டில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லா கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது, மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, இதெல்லாமே வே ஃபார்வர்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ரீசென்ட்லி யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி ஹஸ் sought yet another extension to frame rules for CAA 2019. CAA வந்த பிறகு விட்ரா பண்ணு அப்படின்னு பேசினாங்க இல்லையா. பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டாக வந்துருச்சே கண்டி, அதுக்கான ரூல்ஸ் இது வரைக்கும் ஃப்ரேம் பண்ணாதனால இன்னமும் அந்த ஆக்ட்டுங்கிறது எங்கே மட்டும்தான் இருக்குது,
பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரவே இல்லை. இஃப் ரூல்ஸ் ஆர் பீயிங் ஃப்ரேம்டு ரைட்டா, ஹிந்துஸு, சிக்ஸு ரைட்டா, இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருந்து வந்த மைனாரிட்டிஸ், எங்கே மைனாரிட்டிஸ் அங்கே மைனாரிட்டிஸ். இப்போ பங்களாதேஷில் ஒரு ஹிந்துயிசம் மைனாரிட்டி, ஒரு கிறிஸ்டியனிசம் மைனாரிட்டி, ஒரு புத்திஸ்டோ இல்லை யாரோ இருந்தானோ அவன் மைனாரிட்டி. அவன் அங்கே அடிக்கப்பட்டோ உதைக்கப்பட்டோ அங்கேருந்து வெளியே வரான், ஒடியாடுறான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ப்ரொடெக்ஷன் கேட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டான் அப்படின்னா தே கேன் கெட் என்னது இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதும் அந்த நேச்சுரலைசேஷனுக்கான இயரை வந்து 6 வருஷமாகவும் குறைச்சி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லுது. பட் இதை ரோஹிங்கியாஸ்க்கும் கொடுக்கல ரைட்டா, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கும் கொடுக்கல. அப்போ இவங்களெல்லாம் மட்டும் ஏன் அதுக்குள்ளே ஆட் பண்ணல அப்படின்னு ஒரு சாரார் ஆர்கியூமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதே நேரத்தில் இந்த சிஏஏ வந்துச்சே கண்டி இன்னும் அதுக்கான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாதனால அது இன்னமும் பேப்பரில் தான் இருக்குது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இதுதான் நான் சொன்னல, ரீசென்ட்லி சம் கவர்மெண்ட் அத்தாரிட்டி said that government is likely to begin work on second edition of Jan Vishwas bill which may focus on labor laws and factories act among other areas. இந்த labor laws and factories act சொல்லும் பொழுது இதுதான் இன்னைக்கு ஆக்சுவலாக ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் இன் மை நெக்ஸ்ட் பார்ட் பபாட் கிளாஸில் நான் பேச போகிறது. தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் ஆர் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது. இதுதான் இங்கே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா when an act is being enacted ரைட்டா, ஆஃப் லேட் ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, the government due to paucity of time, due to lack of knowledge, they are passing the bill to an act as a skeleton ரைட்டா. அந்த ஸ்கெலிட்டனுக்கு மேலே ஃப்ளெஷ்ஷு கிளாதிங் எல்லாம் யார் போடுறா அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் போடுறாங்க. That is what we call it as delegated legislation ரைட்டா ஆர் subordinate legislation. அப்போ அவங்க பண்ணும்போது என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரின்னு 3 பேர் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்குல்ல, இந்த செப்பரேஷன் அங்கே என்ன வருது, லெஜிஸ்லேட் பண்ணுற பவரை யார் கையிலே கொடுத்துட்றோம், எக்ஸிக்யூட்டிவ் கையிலே கொடுத்துட்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினும் இங்கே ஏற்படுது அப்படிங்கிறத தான் மேஜர் கிரிட்டிசிசம் அகெயின்ஸ்ட் திஸ் பில். ஹவு இட் அஃபெக்ட் த power of in general அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the executive affected the separation of power by 3 different routes. Capturing judicial power, capturing a judicial power na using tribunals. அப்போ tribunals அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, tribunal அப்படிங்கிறதே கோர்ட்டினுடைய பாதி பவரை எடுத்துக்கிறது தான், பிகாஸ் தே ஆர் கன்சிடர்ட் அஸ் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். அப்போ ட்ரிபியூனலுங்கிற பேரில் அவங்க பாதி ஜுடிஷியரியோட ரோலையும் எடுத்துக்கிறாங்க ரைட்டா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி ரெகுலேட்டர்ஸ். ஸ்டாட்யூட்டரி ரெகுலேட்டர்னா செபி இருக்குல்ல, செபி, ஐஆர்டிஏ, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்மட்டத்தில் இருக்கிறது திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக தான் இருக்காங்க ரைட்டா. அப்போ ரெகுலேட்டர்ன்ற ரோலில் அவங்க எடுத்துக்கிறாங்க. தென் அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர். அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர்னா என்ன, ஒரு பிரச்சனை சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்கம் டேக்ஸில் நான் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போய் எல்லாம் பண்ணியாச்சு ரைட்டா. இதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் கோயிங் ஃபார் அப்பீல் அப்படின்னாக்கா தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் டேக்ஸ் ட்ரிபியூனல்ஸ், டேக்ஸ் அப்பீலேட் அத்தாரிட்டி. அப்பீலேட் அத்தாரிட்டியில் அப்போ அட்ஜுடிகேட் பண்ணுற ஜுடிஷியல் ரோலை யார் அங்கே உட்காந்து பண்ணுறா, திரும்ப அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸராக அவங்க தான் பண்ணுறாங்க. தென் டெலிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவரை டெலிகேட் பண்ணிட்டா லெஜிஸ்லேச்சராகவும் அவங்க செயல்படுறாங்க. அப்போ என்னென்னா 3 வேலையும் எக்ஸிக்யூட்டிவே பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இங்கே செப்பரேஷன் ஆஃப் பவர் அகெயின்ஸ்டாக போகிறாங்க அப்படிங்கிறது ரைட்டா. ஸோ இது எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஆர்டிகல் 50ல், ஆர்டிகல் 121 அண்ட் 211ல், 122 அண்ட் 212 அண்ட் 361 இது எல்லா இடத்துலையுமே என்னது செப்பரேஷன் ஆஃப் பவருக்கு ஒன் ஆர் த அதர் வே ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கர்த்தார் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில், the function of legislature is to make the law, the executive is to implement the law and judiciary to interpret the law within the limits set down by the constitution. ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், அதாவது மாண்டெஸ்கியூவோட செப்பரேஷன் ஆஃப் பவர் 3ம் தனித்தனியாக செயல்பட வேண்டும். ஒன் ஷுட் நாட் அசர்வ் பவர் ஓவர் த அதர். ஒன் ஷுட் நாட் அசர்வ் பவர் ஓவர் த அதர்னா என்னென்னா, ஒன்று இன்னொன்னுடைய பவரை போய் கையில் எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா when it comes to judicial activism or judicial adventurismனு கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. ஏன்னா ஜுடிஷியரி என்ன பண்ணுது, பெரும்பான்மையான இஷ்யூவில் டியூ டு லேப்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் they are dictating the law to be enacted. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படி தான் வந்தது
ரைட்டா? அப்போ என்ன நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். என்னது, இப்படி ஒரு சட்டம் தேவையாக இருக்குது, இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் இன்னும் ஏற்படுத்தலை, இப்படி ஒரு சட்டத்தை போடுங்க, இதுக்கு இவங்களெல்லாம் ஹெட்டாக போடுங்க, இவங்க கமிஷனராக போடுங்க, எல்லாம் போட்டு சட்டம் ஏற்ற வேலை உண்டு இல்லையே தம்பி. ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சட்டம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்னு ஜுடிஷியரி மேலே ஒரு கிரிட்டிசிசம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இங்கே எக்ஸிக்யூட்டிவ் மேலே என்ன சொல்கிறான், சட்டத்தையும் நீங்களே ஏற்படுத்துகிறீங்க, அதை நீங்களே அட்ஜுடிகேட்டும் பண்ணுறீங்க, அதை நீங்களே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் ஜுடிஷியரி மேலே இருக்குது அப்படிங்கிறத இங்கே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் சொல்கிறோம். ஓகே, தென் நான் சொன்ன மாதிரி இந்த ஜன் விஸ்வாஸ் அமெண்ட்மெண்ட்டில் பாருங்களேன், த பாய்லர்ஸ் ஆக்ட், த ஆதார் ஆக்ட், த லீகல் மெட்ராலஜி Drugs and Cosmetics Act, Public Debt Act, Pharmacy Act, Cinematograph Act, Copyright Act, Patents Act, Environmental Protection Act, Motor Vehicles Act, Trademarks Act, Railways Act, Information Technology, Prevention of Money Laundering Act, Food Safety and Standards Act, Legal Metrology Act and Factoring Regulation Act. இந்த மாதிரியான சட்டங்கள் அனைத்தையுமே பெரும்பாலான சட்டங்களோட ப்ரொவிஷன் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, the penal charges are criminal in nature. அப்போ கிரிமினல் இன் நேச்சராக இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் தவறு செய்திருந்தீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்திருந்தீங்கன்னா கூட, யூ வில் பி புக்டு அண்டர் திஸ் ஆக்ட் அண்ட் யூ வில் பி கெப்ட் பிஹைண்ட் பார்ஸ். இப்போ இது அது என்ன பண்ணுது, ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணுது. அப்படி ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, தேர் வில் பி அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் டு டிசைட். இப்போ இங்கே டிசிஷன் அத்தாரிட்டி யாரோ அவர் கையில் வைடர் ஸ்கோப் கொடுத்துட்றோம் அண்ட் டீக்ரிமினலைஸ் பண்ணிடுறோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்ட் என்ன பண்ணிட்டோம், டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டோம். அப்போ ஃபைன் போடலாமா போட வேணாமான்னு யார் கையில் இருக்குது, குடுமி எக்ஸிக்யூட்டிவ் கையில். அப்போ இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த கரப்ஷன் அப்படிங்கிறதையும் இது கிரிட்டிசைஸ் பண்ணுது. பிகாஸ் அவர் தான் அட்ஜுடிகேட் பண்ணணுன்னா என்ன அர்த்தம், இது அவருக்கு வைடர் ஸ்கோப் கொடுத்துருதா, வெளியே யாரும் போய் அது இது பண்ண போகிறதே இல்லை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணுறதும் இவங்க தான், அதை அட்ஜுடிகேட் பண்ணுறதும் இவங்க தான் போது இட் இஸ் ப்ரொவைடிங் வைடர் ஸ்கோப் டு த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த கிரிட்டிசிசம். ஓகேவா? And selection panel for Election Commission of India. இது one more issue related to Supreme Court criticism about the என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ரொம்பவே ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் பார்ட்டி, அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவங்க 3 பேர் கொண்ட ஒரு கமிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் அகெயின்ஸ்ட் திஸ் கவர்மெண்ட் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் பார்ட்டி லீடர், ஒன் ஆஃப் த கேபினட் மினிஸ்டர், இவங்க 3 பேர். ஒன் ஆஃப் த கேபினட் மினிஸ்டர்னா என்ன இருக்கும், த சே ஆஃப் த கவர்மெண்ட் வில் பி மோர் in appointment the election. But the idea of this chief election commissioner or election commissioner appointment oda basic idea enna appadina, in order to ensure that transparency and also to ensure the independence operations of election commission of India. ஏன்னா இவ்வளோ பெரிய ஜனநாயக திருவிழாவை நடத்துகிற இந்த தேர்தல் கமிஷன் ஆனது சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒன் ஆஃப் த மேஜர் பர்சனாலிட்டி நமக்கு தெரியும், டிஎன் சேஷன் வந்த பிறகு தான் அதனுடைய ரியல் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இட் பிகம் ஏ மல்டி மெம்பர் பாடி. ஸோ அந்த மல்டி மெம்பர் பாடி ஆன பிறகு என்ன வரைக்கும் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு மட்டும்தான் அந்த கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டென்யூர் அப்படிங்கிறது இருக்குது. பிகாஸ் அவருடைய ரிமூவல் அப்படிங்கிறது வரும்போது மட்டும்தான் தே ஆர் ஃபாலோயிங், இட் இஸ் ஈக்குவலன் டு தட் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னும்போது த ப்ரொசீஜர் வாட் வி கால் இட் அஸ் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். இம்பீச்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம், அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரைட்டா? ஸோ 2 ஹவுஸில் பில் வரணும், அவருக்கு அகேன்ஸ்டான ரெசல்யூஷன் பாஸ் ஆகணும்னு சொல்லி. வேறாஸ் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிரசிடென்ட் கேன் ரிமூவ் அப்படின்னு இருக்கு. அவரையும் ஆன் பார் வித் த சிஇசிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் இந்த இதில் கொடுத்துருப்போம். அண்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஜுடிஷியரி த்ரூ டெக்னாலஜி. எஸ், ஆப்வியஸ்லி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபைலிங் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம். அக்ராஸ் த கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு ஃபெசிலிட்டேட் த பீப்புள் இன் நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. பிகாஸ் இது வந்து பேண்டமிக்கில் நம்மளால் ட்ரையல் பேசிஸில் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு ஏன் வாட் இஸ் த ரீசன் ஃபார் கிரியேஷன் ஆஃப் மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட்னா, கன்னியாகுமரியில் இருக்கிறவன் ஹைகோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். 10-12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வருவான். சென்னைக்கு வந்தால் அவனுடைய கேஸோட ஹியரிங் இன்றைக்கின்னு சொல்லி தான் வக்கீல் சொல்லியிருப்பார். ஆனால் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் 18ஆவதோ 20ஆவதோ லிஸ்ட்டாக இருக்கும். ஜட்ஜி இருக்காங்கல்ல, ஜட்ஜஸ் ஆர் தே ஆர் ஹேவிங் சம் இது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை இல்லையா. தே என்ஜாய் சர்டன் ப்ரிவிலேஜ். 16ஆவது கேஸ் வந்தபோது ஜட்ஜி எக்ஸாஸ்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். அப்போ 18ஆவது இடத்துல நின்றுட்டு இருந்தால எனக்கு கேஸ் வந்துடும், இன்றைக்கி வாதாடிட்டு போயிடலான்ட்டு
பயபுள்ள திரும்ப என்னைக்கு ஹியரிங் வருதோ அன்னை வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண திரும்ப கிளம்பி கன்னியாகுமரிக்கு போகணும். பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் டெக்னாலஜி இன்டு இட், அட் த கன்வீனியன்ஸ் ஆஃப் ஹோம் ஹி கேன் சிட் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் த ஹியரிங். லிஸ்ட் ஆகிடுச்சு, ஆன்லைன்லே என்கொயரி நடக்குதுன்னா உட்காந்த இடத்துல அவர் பண்ணலாம். ரைட்டா, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க போகுது. தென் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்குது, எப்போ சீனியாரிட்டி வரப்போகுது எல்லாத்தையுமே ஆன்லைனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டா, தென் என்னது டிரான்ஸ்பரன்சி கேன் பி என்ஷூர்ட் இன் த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸு. ரைட், இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன, இன்னுமே இன்டர்நெட்டே போய் ரீச் ஆகாத பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பக்காத்துக்கு லிட்ரஸி இல்லாத மக்கள், டிஜிட்டல் டிவைடு அப்படின்னு சொல்கிற இன்டர்நெட்டை பற்றியோ ஏதோ பெரிய நாலேஜ் இல்லாத மக்களால் அதை பயன்படுத்த முடியாது. ஸோ அதனால் ப்ளோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் வே ஃபார்வர்ட் அப்படின்னு போட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி இது அதுக்கான 2 சுவாஸ் சுபேஸ் அப்படின்னு சொல்லி 2 ஸ்கீம் பற்றியும் பேசியிருக்காங்க. ஓகேவா. தென் நியூ ட்ரக்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரூல்ஸ், இது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் இஷ்யூ. என்னென்னா ஹியூமன் ட்ரையல்ஸே நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. அப்படின்னு ஒரு படம் வந்தது, பார்த்தீங்களான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா த புவர் பீப்புள் ஆர் கன்சிடர்ட் அஸ் கினிபிக்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் இது கினிபிக்ஸை கூட விட்டு வைக்கக்கூடாது, ஏன்னா கினிபிக்ஸில் கூட நீ ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அதில் 2-3 ரீசன் சொல்லிப்பேன். ஒரு சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய செல்லோடைய காம்போசிஷன், அவங்களோட செல்லோடைய எஃபிஷியன்சி அந்த பர்டிகுலர் ஆர்கானிசத்துக்கு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். அதே ஹியூமன் ட்ரையல்ஸில் போனீங்க அதுனா அது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ரைட்டா, அப்போது கன்சிடரிங் த ஹியூமன் ட்ரக் ட்ரையல் இன் அனிமல்ஸை ஃபஸ்ட்டு பேன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பில்லோட முக்கியமான நோக்கம். அதில் ஒன்று கன்சிடரிங் த பெனிஃபிட் டு த அனிமல்ஸை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாராம்சம். சயின்டிஃபிக்காக யோசிச்சிங்கன்னா அது அப்படியே இங்கே எமுலேட் பண்ணால் அதே எஃபிஷியன்சிக்கு ஒர்க் அவுட் ஆகுமானா சரியாது அப்படிங்கிறது. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வி ஹேவ் certain other things at our disposals. We call it as organoids, we call it as organ chips. இந்த organoids or organ chips அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஆஃப்டர் என்டரிங் இன்டு த கான்செப்ட் ஆஃப் குளோனிங், ரைட்டா, ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல்லை எடுத்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஆர்கனை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் த பர்டிகுலர் கெமிக்கல் ஆன் பர்டிகுலர் ஆர்கன் அப்படின்னா அந்த டிஷ்யூலேயே வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ அதுதான் ஆர்கனாய்டு அண்ட் ஆர்கன் சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கன் ஆன் எ சிப் ஆர் ஆர்கனாய்டு ஆர் மினி ஆர்கன்ஸில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ட்ரையல் மெத்தட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. யூஎஸும் பாஸ் பண்ணிட்டாங்க, சவுத் கொரியா, கனடா இவங்க எல்லாமே இதை பாஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா இஸ் ஆன் த லிஸ்ட் நவ் with new drugs and clinical rules 2023. ரைட்டா, ஸோ இதில் இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் ஒன்ஸ் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்லி இந்த சேஃப்கார்ட்ஸ் எல்லாமே நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். ஓகேவா. see when it comes to இந்த மெயின்ஸ் பைட்ஸுன்றது கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும். ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே இஷ்யூ என்ன, ப்ளஸ்ஸு மைனஸு வே ஃபார்வர்டுங்கிற ஆர்டரில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா ஐ திங்க் அப்படியே எடுத்து எழுதலாம். இப்போ நான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன், ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் கவர்னன்ஸ்லாம் அப்போ ரொம்ப புதுசாக இருந்த டைம், நான் சொல்கிறது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ரைட்டா, ஒரு யோஜனாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர்னன்ஸ் பற்றின ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கும். அப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு சிட்டிசன், சிட்டிசன் டு சிட்டிசன் ஒரு 10 டாபிக் போட்டு அழகாக ஒவ்வொன்று கீழே ஒரு பேசேஜ் இருந்தது. ஒன்றுமே பண்ணல, கட்டு காப்பி பேஸ்ட். 60 மார்க் கேள்வி நான் சொல்கிறது. அப்போது 60 மார்க்ஸ்க்கு வரும் கொஸ்டின். 60 மார்க்கா 30 மார்க்கா ஞாபகம், 30 ஏபின்னு வந்ததா இல்லை 60 தெரில. அப்படியே எழுதுனா நல்ல ஸ்கோர். ஆக்சுவலாக எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சில விஷயத்தை நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் அங்கே போய் யோசிக்கிற வேலைலாம் இல்லை, எல்லாமே இங்கே இருக்க போது அப்படியே எடுத்து எழுதுகிற வேலை தான். சரியா. ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். மனோஜ் சார் வருவார் இப்போது. மனோஜுங்க, டன்
ஆமாடா. ஃபோன் பண்ணாங்க, எடுக்கல. ஏதோ லாஸ்ட்டாக நியூவில் ஏதோ எழுதிருந்தேன். கண்ணாடி அப்பா அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னா பாரு, என்னடி இங்கே இருக்கா பாரு. நான் தான் வச்சுட்டு வந்துட்டேன். முன்னாடி ஏதோ சேவ் ஆயிருக்கு. ரெடி இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கல்ல. தனியாக கட் பண்ண முடியும்ல என்னோடய டாபிக்ஸை? கட் பண்ணி ஆஃப் பண்ணிடுது. தனியாக ஒரு கிளிப் பார்த்து கட் பண்ண சொல்கிறீங்களா? என்னோடய கண்டென்ட் தனியாக, ஏன்னா ஒரு பிபிடி போடல.
ஸ்டார்ட் பண்ணவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஜெகநாத் டெம்பிள். ஜெகநாத் டெம்பிள்னால் இன்னொரு நேம் என்னது? சன் டெம்பிள் வராது, பூரி டெம்பிள். ஓகேவா? ஜெகநாத் பூரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செயின்ட் ரவிதாஸ், நெக்ஸ்ட்டு கால்பைலா டான்ஸ், நெக்ஸ்ட்டு சீதகாளி ஃபோக் ஆர்ட், அடுத்து ஹேட் ஸ்டோன்ஸ், நேஷ்னல் மிஷன் ஆன் மனுஸ்கிரிப்ட்ஸ், ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெகநாத் டெம்பிள். ஸோ ஜெகநாத் டெம்பிளில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கே லொக்கேஷன் ஆகிருக்கு? ஜெகநாத் டெம்பிள் எங்கே இருக்குது? ஒடிஷா, பூரி. ஸோ ஜெகநாத் டெம்பிள் வந்து லொக்கேட்டட் இன் ஒடிஷா. ஒடிஷாவில் வந்து வேறு என்னென்ன ஃபேமஸ் டெம்பிள்ஸ் இருக்குது? சன் டெம்பிள். சன் டெம்பிளோட இன்னொரு நேம் என்ன? கொனார்க் டெம்பிள். அதை நோட் பண்ணிக்கோங்க அப்படியே, சன் டெம்பிள் ஆர் கொனார்க் டெம்பிள். அடுத்து ஜெகநாத் டெம்பிள் ஆர் பூரி டெம்பிள் ஒன்று. மூணாவது இன்னொரு ஃபேமஸ் டெம்பிள் இருக்கும். என்ன டெம்பிள்? ஸோ மூணும் தான் ஒடிசாவோட ஃபேமஸ் டெம்பிள் ஆர்கிடெக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. லிங்கராஜா டெம்பிள். ஸோ அந்த மூணும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒடிசாவோட டெம்பிள் ஆர்கிடெக்சருக்கு ஒடிசாவோட ஆர்கிடெக்சர் நேம் என்ன சொல்லுவாங்க? என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க? நகரால பர்டிகுலராக என்ன சொல்லுவாங்க? கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் ஆர் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆர்கிடெக்சர் எல்லாமே கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், கலிங்கா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்க. டெம்பிள் ஆர்கிடெக்சரில் மேஜராக எத்தனை டைப்ஸ் இருக்குது? டெம்பிள் ஆர்கிடெக்சரில் ஓவராலாக 2 டைப்ஸ் இருக்கும். நகாரா, டிராவிடியன் டெம்பிள்ஸ். ஸோ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிற இடம் தான் தேர்ட் டைப் ஆஃப் டெம்பிள்ஸு, வெசரா ஸ்டைல் ஆர் ஹோசலா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அதையுமே எழுதிக்கோங்க, சும்மா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நகரா ஸ்டைல், டிராவிடியன் ஸ்டைல், அடுத்து வெசரா ஆர் ஹோசலியா ஸ்டைல். ஸோ நகரா ஸ்டைல் எப்படி இருக்கும் டெம்பிள்ஸ்? பர்டிகுலர் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லுங்கள். நகரா ஸ்டைல் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம டிராவிடியன் ஸ்டைலுக்கு வருவோம். சவுத் இந்தியா எல்லாமே டிராவிடியன் ஸ்டைலாக, தமிழ்நாடு. ஸோ டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள்ஸ் எப்படி இருக்கும்? கோபுரம் இருக்கும். ஸோ மற்ற இடத்துல நகரா ஸ்டைலில் சிகரா மட்டும்தான் இருக்கும், கோபுரம் வந்து டிராவிடன் ஸ்டைலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிஃப்ரென்ஸ், வாட்டர் பாண்ட்ஸ் எங்கே இருக்கும்? டிராவிடியன் ஸ்டைல்ஸில் வாட்டர் பாண்ட்ஸ் இருக்கும் டெம்பிள்குள்ளேயே. மூணாவது டிஃப்ரென்ஸ், பவுண்டரி வால்ஸ் இருக்கும். ஸோ இது மூணும் மைண்டில் வச்சுக்கோங்க. டிராவிடியன் அண்ட் நகராக்கு வந்து டிஃப்ரென்ஸ். நகரா ஸ்டைலில் பவுண்டரி வால்ஸ் இருக்காது, வாட்டர் பாண்ட்ஸ் இருக்காது, கோபுரம்ஸ் இருக்காது. டிராவிடியன் ஸ்டைலில் அது இருக்கும். ஹோசலியாஸில் ரெண்டுமே ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும், 2 இடத்துலையுமே இருக்கும். ஓகேவா? ஹோசலியாஸ் வந்து யார் ஆரம்பிச்சிருப்பா? சாளுக்கியன் கிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் சோலாஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. பல்லவாஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க டிராவிடியன் ஸ்டைல். நெக்ஸ்ட் நகரா ஸ்டைல் எந்த பீரியடில் ஆரம்பிச்சிருப்பாங்க? குப்தா பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நகரா ஸ்டைல் வந்து குப்தா பீரியட், டிராவிடியன் வந்து பல்லவாஸ் பீரியட், நெக்ஸ்ட்டு வெசராஸ் ஆர் ஹோசலியாஸ் வந்து சாளுக்கியன் பீரியட். நெக்ஸ்ட்டு ஜெகநாத் டெம்பிள் வந்து பர்டிகுலராக பார்க்கணுன்னா லொக்கேஷன் வந்து பூரி ஆர் ஒடிசாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒயிட் பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஜெகநாத் டெம்பிள் ஆர் பூரி டெம்பிளில் ஒயிட் பக்கோடான்னு சொல்லுவாங்க. பிளாக் பக்கோடான்னு எதை சொல்லுவாங்க? பிளாக் பக்கோடா. ஒயிட் பக்கோடாங்கிறது பூரி டெம்பிள்னா, பிளாக் பக்கோடாங்கிறது கொனாராக் டெம்பிள் ஆர் சன் டெம்பிள். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஒயிட்டுங்கிறது பூரி, பிளாக்குங்கிறது கொனாராக் ஆர் சன். சன்னை வந்து பிளாக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பிளாக் பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னா ஸ்பெசிஃபிக்காக இது எந்த ஸ்டைலில் வருது? 3 ஸ்டைல் பார்த்தோம்ல, அதில் எந்த ஸ்டைலில் சப் ஸ்டைலாக வருது? நகரா ஸ்டைலில் சப் ஸ்டைல் வந்து கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அதில் 3 ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சிகரான்னு சொல்லுவோமா? டெம்பிள் ஆர்கிடெக்சர் எதை சிகரான்னு சொல்லுவோம்? டெம்பிள் ஆர்கிடெக்சரில் காட் எங்கே வச்சுருப்பாங்க? அந்த லொக்கேஷன் பேர் கர்ப்பகிரகாவா? ஸோ கர்ப்பகிரகாவுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரமிடல் ஷேப்பை தான் சிகராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிகராஸை வந்து இதில் என்ன சொல்லுவாங்க? என்ன நேமில் சொல்லுவாங்கன்னா டியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிகராஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டியூல் இன்
கலிங்க ஆர்கிடெக்சர் சிகராக்கு இன்னொரு நேம் வந்து டியூவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மண்டபாஸ் சொல்லுவாங்களா, மண்டபாஸுங்கிறது என்னது? நார்மலாக டெம்பிள் ஆர்கிடெக்சரில் மண்டபாங்கிறது என்னது டெம்பிள் ஆர்கிடெக்சரில்? ஸோ கர்ப்பகிருகாலேருந்து நம்ம ப்ரே பண்ணுறோம்ல, அது எல்லாமே மண்டபாஸ்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ அதை இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஜக்மோகனான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் எந்த இதுக்குள்ளே வருதுன்னா கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா டியூல்ஸ் அண்ட் ஜக்மோனா இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு கேட்பாங்க. கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஒரு ஒடிஷா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். டியூல்ஸ்னால் என்னென்னா சிகரம், நெக்ஸ்ட்டு மண்டபாங்கிறது ஜக்மோகனாங்கிறது தான் மண்டபாங்கிற இன்னொரு நேம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சிகரா அண்ட் மண்டபாவுக்கு வந்து டியூல்ஸ் அண்ட் ஜக்மோகனா. ஸோ இங்கே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சிகராஸ் இருக்கும். என்னென்ன டைப்ஸ் இருக்கும் புக்கில் இருக்கா? ஒன்று வந்து ரேகா, இங்கே வந்து சிகராவை டியூல்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. ரேகா டூல், நெக்ஸ்ட்டு காக்கரா டூல், நெக்ஸ்ட்டு பட்டா டியூல். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஆர் 3 சப் ஆர்டர்ஸ் ஆஃப் டியூல் சொல்லுவாங்க. ஸோ மைண்டில் வச்சுக்க. நெக்ஸ்ட்டு பிக்சரைசேஷனாக பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் பிக்சர்ஸ் போட்டிருக்கு. அதில் வந்து எது வந்து ரேகா, எது வந்து பிட்டா, எது வந்து காக்கராங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். ரேகா டூல், பிட்டா டூல், காக்கரா டூல். ஸ்பெல்லிங் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் இதுதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன ஃபியூச்சரில் இருக்கும்? கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பூரி ஜெகநாத் டெம்பிள். பூரி ஜெகநாத் டெம்பிள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எப்படி இருக்கும்? எக்ஸ்டீரியர் வால்ஸ்லாம் எப்படி இருக்கும்? லாவிஷ்லி டெக்கரேட்டடாக சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பர்டிகுலராக எக்ஸ்டீரியர் வால்ஸ் வந்து லாவிஷ்லி டெக்கரேட்டட். லாவிஷ்லி டெக்கரேட்டட்னா என்னது? ரொம்ப அழகாக சிலை செதுக்கியிருப்பாங்க. அந்த வால்ஸ் எல்லாமே கிராஃப்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்டீரியர் வால்ஸ் வந்து பேர்டாக விட்ருப்பாங்க. ஸோ அதுதான் இன்னொரு கான்செப்ட். இன்டீரியர் வால்ஸில் பேர்டாக இருக்கும். பேர்டுனா எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. எக்ஸ்டீரியர் வால்ஸ், டெம்பிளோட எக்ஸ்டீரியர் வால்ஸில் நல்லா பண்ணியிருப்பாங்க. இன்டீரியர் வால்ஸில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதே டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஹோஸ்டலியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா போத் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வால்ஸ் ரெண்டுமே லாவிஷ்லி டெக்கரேட்டட். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு டெம்பிள் வந்து எப்படி இருக்கும்? பஞ்சரத்னா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் சொல்லுவாங்களா? பஞ்சரத்னா ஸ்டைல்னா என்னது? சென்ட்ரலில் வந்து மெயின் இருக்கும், சுற்றி 4 வந்து சப் டெம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ பஞ்சரதா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து டியூல்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து ஜக்மோகனா இஸ் ஆல்சோ கால்ட் மண்டபா. நெக்ஸ்ட்டு மூணாவது வந்து டியூல்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்கும். நாலாவது வந்து எக்ஸ்டீரியர் வால்ஸ் வந்து லாவிஷ்லி டெக்கரேட்டட். 5th பாயிண்ட் வந்து பஞ்சரத்னா ஸ்டைல் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஆல் இன் ஒன் ஆக்சிஸ். ஆல் இன் ஒன் ஆக்சிஸ்னால் எப்படி இருக்குன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டியூல் சொன்னோம்ல, எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நார்மல் டெம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து 90 டிகிரியில் இந்த பக்கம் கூட இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மீனாட்சி டெம்பிள் போயிட்டீங்கன்னா கோபுரம் 4 சைடில் இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஸோ அப்போ டெம்பிள் இருந்தால் 90 டிகிரியில் கூட இருக்கும். பட் ஒடிசா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்னன்னா ஸ்ட்ரைட் லைனில் தான் 3மே இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் டியூல்ஸ் அது 3 டைப்ஸ் ஆஃப் சிக்கராஸுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இங்கே ரேக்கா இருக்குன்னா இங்கே 3மே ஒரே ஆக்சிஸில் இருக்கும். ஸோ அது இன்னொரு ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர். மற்ற எந்த ஸ்டைல்லையுமே இது இருக்காது, எல்லாமே ஒரே ஆக்சிஸில் இருக்காது. ஸோ மொத்தம் 6 ஃபீச்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிகரா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டியூல்ஸ். செகண்ட் வந்து மண்டபாஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஜக்மோகனா. தேர்டு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டியூல்ஸ் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் சிக்கரா. ஒன்று வந்து ரேகா, இன்னொன்று வந்து பட்டா, நெக்ஸ்ட் வந்து காக்கரா ஸ்டைல் ஆஃப் சிக்கராஸ். ஃபோர்த் வந்து எக்ஸ்டீரியர் வால்ஸ் வந்து லாவிஷ்லி டெக்கரேட்டட். 5th வந்து பஞ்சரத்னா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். 6th வந்து ஆல் இன் ஒன் ஆக்சிஸ். இந்த 6 பாயிண்ட்ஸும் கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நகரா ஸ்டைல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை லேட்டர் ஸ்டேஜஸில். நகரா ஸ்டைல் வந்து எந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரில் லேட்டர் ஸ்டேஜஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும்? பெர்சியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் லேட்டர் ஸ்டேஜஸில் முகல்ஸ் வந்ததுக்கப்புறம். அந்த மாதிரி கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து புத்திஸ்ட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். புத்திஸ்ட் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் லைட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் எந்த காட் இருப்பாங்க? விஷ்ணு. ஓகே. ஸோ ஜெகநாத்துங்கிறது ஒன் ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு. ஓகேவா?
அதை எழுதிக்கங்க. ஜெகநாத் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு. நெக்ஸ்ட் ரத யாத்திராங்கிறது என்னது? ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜெகநாத் டெம்பிள். ஸோ அதில் வந்து சேரியாட்ஸ் இருக்கும். எத்தனை சேரியாட்ஸ் இருக்கும்? 12 வீல்டு சேரியாட்ஸ். ஸோ அந்த சேரியாட் பார்த்தீங்கன்னா 12 வீல். சேரியாட்னா என்னது? தேர் இழுத்துட்டு போகிறது தான் ஜெகநாத் டெம்பிளோட இதில் அதை ரத யாத்திரான்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 3 காடு சொல்லுவாங்க. என்னென்ன காட்? ஒன்று வந்து ஜெகநாத், இன்னொன்று வந்து பாலபத்ரா, இன்னொன்று வந்து சுபத்ரா. ஸோ இந்த 3 காட்ஸுமே அந்த ரத யாத்திராவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 3 பேர்த்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அந்த தேர் இழுத்துட்டு போகிறது தான் ரத யாத்திரான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அங்கே வந்து ஃபேமஸ் ஃபெஸ்டிவல். ஓகேவா? பாலபத்ரா, ஜெகநாத், சுபத்ரா இந்த 3 காட்ஸுக்கும் சேரியாட்ஸில் வச்சு கொண்டு போகிறது தான் ரத யாத்திராவோட ஃபேமஸ் ஃபெஸ்டிவல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜெகநாத் டெம்பிள் வந்து ஒன் ஆஃப் சார்டம். சார்டமில் வேறு என்னென்னலாம் இருக்குது? ஸோ ஒன்று வந்து ராமேஸ்வரம் சவுத்தில் வந்துக்குங்க ஃபஸ்ட்டு. ஸோ ராமேஸ்வரம் வந்து சவுத்தில் வருது. நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டுக்கு போயிட்டா டுவார்கா குஜராத்தில். நெக்ஸ்ட்டு மேலே நார்த்துக்கு போட்டிங்கன்னா பத்ரிநாத் அண்ட் கேதார்நாத் உத்தரகாண்டில் வரும். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டுக்கு வரும்போது இந்த ஜெகநாத் பூரி வந்து 4th. சார்டமுங்கிறது 4 டைரக்ஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு டெம்பிளை சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து ராமேஸ்வரம் சவுத்து, டுவார்கா வந்து வெஸ்ட்டு, மேலே நார்த்துக்கு போனோம்னா பத்ரிநாத், கேதார்நாத். 4th ஒன் வந்து ஜெகநாத் டெம்பிள் ஆர் பூரி டெம்பிள். ஸோ அதில் வேறு ஏதாவது டெம்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொனராக் டெம்பிள் இல்லை லிங்கராஜ டெம்பிள்ஸ் வந்தாலும் ராங் தான் ஆப்ஷன்ஸில். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன கான்செப்ட் பார்த்துருக்கோம்? ஜெகநாத் பூரி டெம்பிள் வந்து எங்கே இருக்குது? ஒடிசா. என்ன ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்? கலிங்கா ஸ்டைல். அதில் வந்து 6 மேஜர் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ரத யாத்ரா. ஒயிட் பக்கோடானா என்ன டெம்பிள், பிளாக் பக்கோடானா என்ன டெம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து ரத யாத்ராவோட அந்த 3 காட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து சார்டமோட 4 டெம்பிள்ஸ். ஸோ இதுதான் அந்த 1 ஆக்சிஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? ஆல் இன் 1 ஆக்சிஸ். இதுதான் பூரி ஜெகநாத் டெம்பிளோட ஸ்டார்டிங் என்ட்ரி வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா 4மே ஒரே டைரக்ஷன்ஸில் இருக்கா? ஸோ அதுதான் ஆல் இன் 1 ஆக்சிஸ். இது வந்து மற்ற இடத்துல பெருசாக இருக்காது. மற்ற ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸில் மாறி வரும். இல்லை ஒரு இடத்துல டெம்பிள்ஸ் இந்த இடத்துல இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இது 3மே ஒரே டைரக்ஷன்ஸில் வருது. இதுதான் வந்து ரேகா டூல். ஸோ மெயின் கலசம் மெயின் டியூல் தான் ரேகா டூல். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் வரும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சிகரா சொன்னோமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெயின் கர்ப்பகிரகா கீழே இருக்கக்கூடிய மேலே இருக்கிறது தான் இந்த சிகரா தான் ரேகா டூல். அதுக்கு கீழே வருது பிட்டா டூல், நெக்ஸ்ட்டு காக்கரா டூல். 3 டைப்ஸ் ஆஃப் டியூல் சிகராஸ் இருக்கும். ஸோ என்ட்ரி ஆகிறது வந்து காக்கரா டூல், மெயின் இது இருக்கிறது ரேகா டூல், அந்த நடுவில் இருக்கக்கூடிய இது சிகராஸ் வந்து பிட்டா டூல்ஸ். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் டியூல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? ஸோ மெயின் இது வந்து ரேகா டூல் தான் மெயின் கர்ப்பகிரகா. நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு வந்து நம்ம கோபுரம்னு சொல்கிறது வந்து இங்கே காக்கரா டியூல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிட்டா டூலுங்கிறது அந்த நடுவில் இருக்கக்கூடிய சப் டெம்பிள்ஸ். ஸோ அது சும்மா தான் இருக்கும், அப்படி பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் ரத யாத்திரா. ஸோ இந்த ரத யாத்திராவில் வந்து இந்த சேரியாட்ஸ்குள்ளே 3 காட்ஸ் இருக்கா? 1, 2 and 3. ஸோ இதுதான் ரத யாத்திராவில் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 காட்ஸ் பேர் தான் பாலபத்ரா, சுபத்ரா அண்ட் ஜெகநாத். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டெம்பிள் வந்து யார் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜெகநாத் பூரி டெம்பிள் வந்து யார் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கிங் இந்திரா யமுனா. கிங் இந்திரா யமுனா. ஸோ இவர் எந்த பீரியடோட கிங்னா மகாஜனபாதாஸில் அவந்தி கிங்டம் சேர்ந்தவர். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு ஜெகநாத் பூரி டெம்பிளில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகாவை வந்து இவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். அடுத்து தான் 13th century பக்கமாக வரும்போது ஈஸ்டர்ன் கங்கா டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வரக்கூடிய அனந்தவர்மன் சோதகங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அது மேகசீன்லேயே இருக்கும். ஈஸ்டர்ன் கங்கா டைனாசிட்டியில் அனந்தவர்மன் சோதவர்ம டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க, சோதகங்கா டைனாசிட்டி. நெக்ஸ்ட்டு மெயினாக கட்டினது வந்து அவந்தி கிங்டமில் இருக்கக்கூடிய கிங் இந்திரா யமுனா. ஸோ அவந்தி கிங்டமோட கேபிட்டல் என்ன? 16 மகாஜனபதாஸ் வந்து இங்கே இருக்கும். நான் ஸ்லைட்ஸ் அப்புறமா தரேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. சும்மா இப்போதைக்கு லிசன் பண்ணிங்க. அவந்தி கிங்டம் வந்து எங்கே இருக்குது? சென்ட்ரல் இந்தியாவில் வரும். உஜ்ஜைன் தான் அவந்தி கிங்டோட மகிஷ்மதி அண்ட் உஜ்ஜைன். ஸோ அதுதான் கேபிட்டல். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. 16 மகாஜனபதாஸ் அண்ட் தேர் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அங்காங்கிறது எந்த லொக்கேஷன்?
பீகார் பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? அதோட கேபிட்டல் வந்து சம்பா. சம்பரான் பார்த்துருப்பீங்கள, காந்தியோட சம்பரான் சத்தியாகிரகம் எங்கே இருக்குன்னா பீகாரில் நடந்திருக்குமா. ஸோ அந்த லொக்கேஷன் வச்சுங்க. முங்கர் வந்து என்னது? மாடர்ன் இந்தியாவில் முங்கர் எங்கே படிச்சிருப்பீங்க? அம்யூனிஷன் ஃபேக்ட்ரிஸ் படிச்சிருப்பீங்களா? பேட்டில் ஆஃப் 2 பேட்டில்ஸ் இருக்கும்ல, பிரிட்டிஷோட 2 டிட்டர்மெண்ட் பேட்டில்ஸ் என்னது? பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சாரா. பேட்டில் ஆஃப் பக்சாரில் யார் இருப்பா? மிர்காசிம் அண்டு பிரிட்டிஷோட அஃபீஷியல்ஸ் இருப்பாங்களா? அந்த மிர்காசிம் வந்து எங்கே அம்யூனிஷன் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்கன்னா இந்த முங்கரில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மகாதாஸ். மகாதாஸ் எல்லாத்துக்கும் தெரியும்ல. மகாதாஸ் வந்து யார் கிங்? மேஜர் கிங்ஸ் யார் மகாதாஸில்? சந்திரகுப்த மௌரியா, பிம்பிசாரா, பிந்துசாரா, லாஸ்ட்டாக அசோகா வரைக்கும் வருவாங்களா? ஸோ அவங்களோட கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜகிருகான்னு படிப்பீங்களா? ஸோ அந்த ராஜகிருகா தான் மாடர்ன் டே பாட்னா. நெக்ஸ்ட்டு காசினாவே தெரியும், வாரணாசி. ஸோ அது உங்களுக்கு மிஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வட்சா கிங்டம். வட்சா கிங்டம் வந்து கௌசாம்பி. ஸோ இதுதான் இப்போ மாடர்ன் டே அலகாபாத். அலகாபாத்தோட பழைய நேம் தான் கௌசாம்பி. நெக்ஸ்ட்டு கோசலாஸ், ஸ்ராவஸ்டி. கோசலாஸ் வந்து ஸ்ராவஸ்டி. நெக்ஸ்ட்டு சூரசேனா, மதுரா. மதுராங்கிறது எங்கே படிச்சிருப்பீங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில்? ஆர்ட்டில் படிச்சிருப்பீங்களா? மதுரா ஸ்டைல் ஆஃப் ஆர்ட். இன்னொரு ஸ்டைல் என்னது? காந்தாரா ஸ்டைல், மதுரா ஸ்டைல். இது வந்து இண்டிஜினஸ் ஆர்ட்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த மதுரா வந்து சூரசேனா. நெக்ஸ்ட்டு பாஞ்சாலாஸ். பாஞ்சாலாஸுங்கிறது எங்கே படிப்பீங்க? மகாபாரத்தில் படிப்பீங்களா? பாஞ்சாலா கிங்டம்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காம்பில்யா அதோட இது. நெக்ஸ்ட்டு குரூஸ். குரூஸும் மகாபாரத்தை படிப்பீங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்திரபிரஸ்டா. நெக்ஸ்ட்டு மத்ஸ்யா கிங்டம், விராத்தநகர். நெக்ஸ்ட்டு சேடிஸ் வந்து சோத்திவாதி. நெக்ஸ்ட்டு அவந்தி உஜ்ஜைன். உங்களுக்கு மெயினாக மறக்கிறது வந்து அவந்தி மறக்கூடாது, உஜ்ஜைன். நெக்ஸ்ட்டு மகாதாஸ் வந்து ராஜகிருகா, வத்சா வந்து கௌசாம்பி. நெக்ஸ்ட்டு சூரசேனா வந்து மதுரா. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு காந்தாராஸ் தெரியும்ல, காந்தாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் எங்கன்னா பேஷாவர் இந்த பக்கம் இருக்குமா. டக்ஸிலா வந்து வேறு என்ன இம்பார்ட்டன்ட்? டக்ஸிலா யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் படித்தா? யார் அடுத்த சாஸ்திரம் எழுதியிருப்பா? கௌதல்யா. ஸோ கௌதல்யா வந்து தக்ஸிலா தான் படிச்சிருப்பாங்க. அங்கேயே தான் சந்திரகுப்த மௌரியா எல்லாம் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்போஜா வந்து பூஞ்சா. நெக்ஸ்ட்டு வஜ்ஜி வைஷாலி. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மல்லா, குஷிநகரா. நெக்ஸ்ட்டு வந்து அஸ்மகா வந்து பைத்தான். ஸோ அந்த 16 நான் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு குரூப்பில் அனுப்ப சொல்கிறேன், அதில் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் டாபிக் ஃபஸ்ட்டு ஓகே தானே? பூரி ஜெகநாத் டெம்பிள் வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர், என்ன லொக்கேஷன், அதோட காட். நெக்ஸ்ட்டு அதோட ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் வந்து ரத யாத்ரா. நெக்ஸ்ட்டு செயின்ட் ரவிதாஸ். ஸோ யார் ரவிதாஸ்? ரவிதாஸ் வந்து யார்? ஸோ இவர் வந்து என்ன செயின்ட் சொல்லுவாங்க? பக்தியா சூஃபியா? பக்தி மூமெண்ட்டோட செயின்ட். ஸோ இதில் மேகசின்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பக்தி மூமெண்ட்டோட ஒன் ஆஃப் தி செயின்ட் வந்து ரவிதாஸ். ஸோ எந்த லொக்கேஷனில் இருப்பார்? நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் அண்ட் யூபியில் இருப்பாங்க. ஸோ இப்போ ஏன் நியூஸில் படிக்கிறோம்? பிஎம் வந்து ரவிதாஸ் ஜெயந்தி அப்போ செயின்ட் ரவிதாஸோட ஸ்டாட்யூவை மத்திய பிரதேசில் ஓப்பன் பண்ணியிருப்பார். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேசில் ரவிதாஸோட ஸ்டாட்யூ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நியூஸ், அதை அனலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து வல்லபாய் பட்டேலோட ஸ்டாட்யூ வந்து குஜராத்தில் இருக்கா? ராமானுஜோட ஸ்டாட்யூ எங்கே இருக்கும்? ஆந்திர பிரதேஷ், சரி தெலுங்கானாவில் இருக்கும். ஹைதராபாத்தில் ராமானுஜோவோட இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேமஸ் ஸ்டாட்யூஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின்ட் ரவிதாஸை பற்றி உள்ளே பார்த்துக்கலாம், அவரோட ஃபிலாசபியும் உள்ளே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அவரோட ஒர்க்ஸ். ஸோ செயின்ட் ரவிதாஸ் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் மத்திய பிரதேஷ் அண்ட் யூபியில் தான் வந்து அவரோட பக்தி ஃபிலாசபி மூமெண்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பக்தி மூமெண்ட்ஸில் 2 ட்ரெடிஷன் சொல்லுவாங்களா? ஒன்று வந்து நிர்குணா, இன்னொன்று வந்து சகுணா. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நிர்குணா ட்ரெடிஷன் அண்ட் சகுணா ட்ரெடிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபார்ம்லெஸ் காட் வந்து யார்? நிர்குணா. நிர்குணானாவே இன்னொரு மீனிங் என்னென்னா வித்தவுட் அட்ரிபியூட்ஸ். ஸோ காடுக்குன்னு எந்த ஷேப் கிடையாது, எந்த இமேஜும் கிடையாதுன்னு சொல்கிறவங்க நிர்குணா. சகுணாங்கிறது வித் அட்ரிபியூட்ஸ், இமேஜ் காட்ஸ் எல்லாத்தையும் கும்பிட்றவங்களாம் சகுணாஸில் வருவாங்க. ஸோ இதில் வந்து
எந்த ட்ரெடிஷன் கீழே ரவிதாஸ் வரான்னா நிர்குணா ட்ரெடிஷன்ஸில் வராரு. ஸோ நிர்குணா ட்ரெடிஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வேறு யாரெல்லாம் வருவா நிர்குணா ட்ரெடிஷன்ஸில்? அதெல்லாம் ஓல்டு. இவரோட ரவிதாஸ் வந்து எந்த செஞ்சுரி இது 15th செஞ்சுரியா? ஸோ அவரோட வேறு யாரெல்லாம் வருவா அந்த 15th செஞ்சுரியில்? ஸோ ஏன் அந்த 15th செஞ்சுரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா அவரோட கண்டெம்டரிஸ் தான் கேட்பாங்க கொஸ்டினில். யாரெல்லாம் ரவிதாஸோட கண்டெம்டரிஸ்னு கேட்கலாம். கான்டெம்டரிஸ் யார் யாருன்னு கேட்கலாம். ஸோ நிர்குணா ட்ரெடிஷனில் சிக்கோட ரிலிஜன், சிக் ரிலிஜன் இருக்குல்ல, அதோட குரு யார்? குரு நானக். அடுத்து யார்? குரு கிரந்த் சாஹிப். குரு கிரந்த் சாஹிப்ங்கிறது என்னது? ஸோ அவங்களோட ஹோலி புக்ஸா? அதை யார் எழுதுனது? அர்ஜுன் தேவ். குரு அர்ஜுன் தேவ். ஸோ அவரும் இவரோட பீரியட் சேர்ந்தவர் தான். குரு நானக்கும் நிர்குணா ட்ரெடிஷன் தான். இது இல்லாமல் வேறு யார்? இன்னொருத்தர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார், கபீர். ஸோ இவங்க எல்லாமே நிர்குணா ட்ரெடிஷனை சேர்ந்தவங்க தான். ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. நிர்குணா ட்ரெடிஷன்ஸ் போட்டு காட் வித்தவுட் அட்ரிபியூட்ஸ். அதை ஃபாலோ பண்ணுவாங்க யார் யாருன்னா குரு நானக், நெக்ஸ்ட்டு குரு அர்ஜுன் தேவ், நெக்ஸ்ட்டு கபீர். அவங்களோட சேர்ந்தவர் தான் ரவிதாஸ். ஸோ இந்த குரு கிரந்த் சாஹிப் யார் எழுதியிருப்பாங்கன்னா குரு அர்ஜுன் தேவ். 5th சிக்கு அவர். சிக்கிசமில் 5th குரு வந்து குரு அர்ஜுன் தேவ். ஸோ மொத்தம் எத்தனை சிக்ஸ் இருப்பாங்க? எத்தனை குரு இருப்பாங்க சிக்கிசமில்? 10 குருஸ் இருப்பாங்க. குரு கோபிந்த் சிங் வந்து லாஸ்ட்டு குரு. அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா குரு கிரந்த் சாஹிப் தான் உங்களோட லைஃப் லாங் குருவாக இருக்கும் இதுமேட்டி அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த குரு ட்ரெடிஷன்ஸ் போயிட்டு குரு கிரந்த் சாஹிப் தான் உங்களோட குருவாக இருக்கும்னு சொல்லிட்டு இறந்துடுவார் குரு கோபிந்த் சிங். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சும்மா இது மட்டும் நினச்சி நிர்குணா ட்ரெடிஷன்ஸ்னால் வித்தவுட் அட்ரிபியூட்ஸ் மொத்தம் 3 பேர் மெயினாக குரு அர்ஜுன் தேவ், கபீர் அண்ட் ரவிதாஸ். நெக்ஸ்ட்டு பக்தி மூமெண்ட்ஸ் வந்து எதுக்காக இது பண்ணியிருப்பாங்க? பக்திங்கிறது எதுக்காக மூமெண்ட்டாக மாறுச்சு? பக்தி மூமெண்ட்டோட மேஜர் ஃபிலாசபி என்ன? ஸோ ரிலீஜியன் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஆர் மெடிவல் டைம்ஸில் எப்படி இருந்துச்சு? ரிலீஜன் இஸ் அ பேசிஸ் ஆஃப். ரிலீஜன்னால டிவைட்ஸ் அதிகமாக இருந்துச்சு, சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சா? பக்தி மூமெண்ட்ஸ் வந்து ஈக்குவாலிட்டிக்காக டெவலப் பண்ணது தான். கேஷ்லெஸ் மூமெண்ட்ஸ், ஈக்குவாலிட்டியை மேஜராக கொண்டு வந்தது தான் பக்தி மூமெண்ட்ஸோட வேலை. நெக்ஸ்ட் வந்து புத்திசமோட ஜெயினிசமோட பெனிட்ரேஷன்ஸை கம்மி பண்ணதில் பக்தி மூமெண்ட்ஸ்க்கு ஒரு இது இருக்கு. ஏன் புத்திசம் ஜெயினிசம் வந்து பெனிட்ரேஷன் அதிகமாச்சு அந்த டைம்லனா ஈக்குவாலிட்டி வந்து அதில் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஃபார்மாக ஹிந்துவிசம் டெவலப் பண்ணது தான் பக்தி மூமெண்ட்ஸ். மெயினாக ஈக்குவாலிட்டி, கேர் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக வந்தது தான் பக்தி மூமெண்ட்ஸ். ஸோ அது ஏன் மூமெண்ட்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் ஒவ்வொரு லீடர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அது நெக்ஸ்ட்லேயே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு குரு ரவிதாஸ் வந்து லீடர் ஆர் ஃபிலாசபர் ஃபார் மீராபாய். ஸோ மீராபாயோட ஸ்பிரிச்சுவல் குருவாக யாரை வச்சுருந்தாங்கன்னா குரு ரவிதாஸ். மீராபாய் யார்? ஸோ இவரும் வந்து பக்தி மூமெண்ட்டில் இருக்கிறவர் தானே. ஸோ மீராபாய் இஸ் ஆல்சோ பக்தி மூமெண்ட் செயின்ட் தான். ஸோ மீராபாய் வந்து ராஜஸ்தானில் இருப்பாங்க. செயின்ட் ரவிதாஸ் எங்கே இருப்பாங்கன்னு சொன்னோம்? மத்திய பிரதேஷ் அண்ட் யூபியா. ஸோ அந்த மாதிரி ராஜஸ்தானில் பக்தி மூமெண்ட்ஸை டெவலப் பண்ணது யாருன்னா மீராபாய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆதி கிராண்ட்டுங்கிறது என்னது? ஆதி கிராண்ட் தான் குரு கிராண்ட் சாஹிப்போட ஃபஸ்ட்டு வெர்ஷன். ஸோ அதில் வந்து ரவிதாஸோட போயம்ஸ் இருக்கும். ஸோ ஆதி கிராண்ட் வந்து சிக்கிசமோட ஹோலி புக்கா. ஸோ அதில் வந்து ரவிதாஸ் இவர் வந்து ஒரு ஹிந்து ஃபிலாசபர் ஆர் ரிலீஜியஸ் ஃபிலாசபர்னு சொல்லலாமா? அவரோட போயம்ஸ் வருதுன்னா அவரை ஈக்குவாலிட்டி எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்கிறத ரவிதாஸோட ஃபிலாசபி. ஸோ அந்த ஆதி கிராண்ட் ஆர் குரு கிராண்ட் சாஹிப்பில் சிக்கிசம் இல்லாத வேறு என்னென்ன ஃபிலாசபர்ஸோட போயம்ஸ் இருக்கும்? ஆதி கிராந்தை வந்து ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணது குரு அர்ஜுன் தேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு யாரோட ஃபிலாசபிஸ்லாம் இருக்குன்னா கபீரோட ஃபிலாசபி இருக்கும். அவரும் சிக்கிசம் ரிலீஜன் கிடையாது. கபீரோட ஃபிலாசபி ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு ரவிதாஸ், அடுத்து சூர்தாஸ், நெக்ஸ்ட்டு நாம்தேவ், பாபா ஃபரீத். ஸோ இவர் வந்து முஸ்லீம். ஸோ இவங்க 5 பேர்த்தோட போயம்ஸும் ஆதி கிராண்ட் ஆர் குரு கிராண்ட் சாஹிப்பில் இருக்கும். ஸோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுங்க. தே ஆர் அதர் ரிலீஜியஸ் ஃபிலாசபர்ஸ் அவுட் சைட் சிக்கிசம். ஸோ சிக்கிசம்லேருந்து அவுட் சைடில் இருக்கக்கூடிய இவங்க 5 பேர்த்தோட போயம்ஸும் ஆதி கிராண்டில் இருக்கும். சார் ஆர் குரு கிராண்ட் சாஹிப்பில் இருக்கும்.
ஓகேவா? ஸோ செயின்ட் ரவிதாஸில் என்னென்ன பார்த்தோம்? அவருக்கு இப்போ ஸ்டாட்யூ வந்து மத்திய பிரதேசில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து நிர்குணா ட்ரெடிஷன் ஆஃப் ஸ்கூல்ஸில் வரவர். நிர்குணா ட்ரெடிஷன்ஸ்னால் ஃபார்ம்லெஸ் கார் வித்தவுட் அட்ரிபியூட்டட் காட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நிர்குணா ட்ரெடிஷன் வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் தி பக்தி மூமெண்ட். பக்தி மூமெண்ட்டில் 2 ட்ரெடிஷன் இருக்குது, நிர்குணா அண்ட் சகுணா. ஸோ நெக்ஸ்ட்டு மீராபாயோட ஸ்பிரிச்சுவல் குரு யாருன்னு பார்த்தோம்னா செயின்ட் ரவிதாஸ். அடுத்து இவரோட போயம்ஸ் வந்து எந்த புக்கில் இருக்குன்னா ஆதிகிராந்த் ஆர் குருகிராந்த் சாஹிப்பில். அதில் சிக்கிசம் இல்லாத வேறு யாரெல்லாம் இருக்குன்னா கபீர், ரவிதாஸ், சூர்தாஸ், நாம்தேவ் அண்ட் பாபா ஃபரீத். சூர்தாஸுங்கிறது அக்பர் டைமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ரிலீஜியஸ் ஃபிலாசபர்ஸ். நெக்ஸ்ட்டு கபீரோட ஃபாலோவர்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்க? கபீரோட ஃபாலோவர்ஸ் பேர் நாட் பண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரவிதாஸோட ஃபாலோவர்ஸ் ஆர் அவரோட ரிலீஜியஸ் ஃபிலாசபிஸை வந்து ரவிதாசியா மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரவிதாசியா மூமெண்ட். அது இதிலே இருக்கும்னு நினைக்கிறேன், ரவிதாசியா மூமெண்ட். நெக்ஸ்ட்டு தாது தயால்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட இது வந்து தாது பந்தீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 பேர்த்தோட ஃபாலோவர்ஸு இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. கபீரோட ஃபாலோவர்ஸ் வந்து நாட் பண்டீஸ். நெக்ஸ்ட்டு ரவிதாசியோட ஃபாலோவர்ஸ் ரவிதாசியா மூமெண்ட்டில் இருக்கவங்க. நெக்ஸ்ட்டு தாது தயாலுங்கிற ஒரு ஃபிலாசபரோட ஃபாலோவர்ஸ் வந்து தாது பந்தீஸ். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. இதுதான் பக்தி மூமெண்ட்டோட இது. ஸோ முடிஞ்சால் ஸ்பேஸ் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பக்தி மூமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும்? யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா பக்தி மூமெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஆரிஜின்? யாரோ சொன்னீங்களா? சங்கராச்சாரியார். ஸோ அவர் வந்து எந்த ரீஜியன்? சங்கராச்சாரியார் கேரளாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேரளா வந்து சங்கராச்சாரியா. அப்படியே எழுதிக்கோங்க நான் சொல்கிறது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். கேரளா வந்து சங்கராச்சாரியார் ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இவர் வந்து என்ன ஸ்கூல் சொல்லுவாங்க? அத்வைதா ஸ்கூல். ஸோ அதெல்லாம் ரொம்ப லாங்காக போவோம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் எழுதிக்கலாம். ஓகே. கேரளாவில் வந்து சங்கராச்சாரியார். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து ராமானுஜா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து ராமானுஜா. ராமானுஜா வந்து தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புரந்தரராசாங்கிறது ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேஷ்க்கு ஒருத்தர் நோட் பண்ணால் புரந்தரராசா. நெக்ஸ்ட்டு பசவனா கர்நாடகா. கர்நாடகாவில் வந்து பசவனா வந்து எந்த ரிலீஜியன் ஸ்டார்ட் பண்ணார்? லிங்காயட் ரிலீஜியன்ஸ் வந்து பசவனா ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிராவில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா 4 பேர் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஏக்நாத். மகாராஷ்டிராவில் ஆமாம் கர்நாடகாவில். ஸோ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஞானேஸ்வர் ஒன்று, ஏக்நாத், துக்காராம், நாம்தேவ். மொத்தம் 4 பேர். ஞானேஸ்வர், ஏக்நாத், துக்காராம், நாம்தேவ். ஸோ அதில் துக்காராம் தான் சிவாஜியோட ஸ்பிரிச்சுவல் குருவாக இருந்திருப்பார். ஸோ அப்போ வந்து கேரளாவில் சங்கராச்சாரியா, தமிழ்நாட்டில் ராமானுஜா, ஆந்திர பிரதேசில் புரந்தரதாசா, நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் பசவனா, மகாராஷ்டிராவுக்கு மேலே போகும்போது நாம்தேவ், ஞானேஸ்வர், ஏக்நாத், துக்காராம். நெக்ஸ்ட்டு குஜராத்துக்கு வந்தீங்கன்னா நார்சி மேக்தா. குஜராத்தோட பக்தி மூமெண்ட்ஸில் இருக்கவங்க நார்சி மேக்தா. ஸோ அதுவுமே எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் மீராபாய் சொன்னோமா, அது கூட தாது தயால். இப்போ நம்ம சொன்னோம்ல தாது பந்தீஸ்னு. ஸோ அதுதான் அவரோட லீடர் தாது தயால் ராஜஸ்தானில். குஜராத்தில் நார்சி மேக்தா, ராஜஸ்தானில் தாது தயால் அண்ட் மீராபாய். நெக்ஸ்ட் அப்படி வந்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் சைத்தன்ய தேவா, சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்லி நீங்கள் படிப்பீங்க. சைத்தன்ய தேவா வந்து வெஸ்ட் பெங்கால். அப்படியே அசாம் சைடில் வந்தீங்கன்னா சங்கரா தேவா. நார்த் ஈஸ்ட்டில் ஒரே ஒரு ஆள் அசாம் சைடில் சங்கரா தேவா. ஸோ மீதி வந்து சுர்தாஸ் வந்து யூபி, இவங்க எல்லாமே சென்ட்ரல் இந்தியா. ராமநந்தா, கபீர், வல்லபாச்சாரியா, துளசிதாஸ், ரவிதாஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சென்ட்ரல் இந்தியா, போத் யூபி அண்ட் மத்திய பிரதேஷ். லாஸ்ட்டாக பஞ்சாப் சைடில் குருநானக். ஸோ இவங்கெல்லாம் தான் பக்தி மூமெண்ட் சைன்ஸ். ஸோ நான் ஸ்லைட்ஸ் அனுப்பிக்கிறேன் பார்த்துக்குங்க. மேபி லொக்கேஷன்ஸ் வந்து மேட்ச்டி ஃபாலோவிங்கில் கேட்கலாம், எந்த பக்தி மூமெண்ட் சைன்ட் வந்து எந்த லொக்கேஷன்.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தேர்டு கால்பைலியா டான்ஸ். ஸோ இது எந்த ஸ்டேட் கால்பைலியா டான்ஸ்? ராஜஸ்தான். ராஜஸ்தானோட என்ன டைப் ஆஃப் டான்ஸ்? ஃபோக் ட்ரைபல் டான்ஸ். ஸோ ஃபோக் ட்ரைபல் டான்ஸ் யாருன்னா ஸ்னேக் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ என்ன கலர் காஸ்டியூம் போட்டிருப்பாங்க? பிளாக் கலர் காஸ்டியூம்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை, சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. அதை அப்படியே நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் தி ட்ரைபல் ஃபோக் டான்ஸ். ஸோ ஸ்னேக் ப்ரீச்சர்ஸ் தான் வந்து இந்த கால்பைலியா டான்ஸ் ஆடுவாங்க. பிளாக் கலர் காஸ்டியூம்ஸ் தான் போட்டிருப்பாங்க. இட் வாஸ் மெயின்லி டான்ஸ்டு பை உமன்ஸ். ஸோ உமன் டான்ஸ் கால்பைலியாங்கிறது ஒன் ஃபார்ம் ஆஃப் உமன் டான்ஸ். மென்ஸ் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் வாசிப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸும் வச்சுக்கோங்க. உமன்ஸ் மட்டும்தான் டான்ஸ். ஸோ இட்ஸ் பியூர்லி எ உமன் டான்ஸ். கிளாசிக்கல் டான்ஸஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குது இந்தியாவில்? எத்தனை டைப்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸஸ் இருக்குது? 8 இருக்கா? ஸோ அதில் எது பியூர்லி உமன் டான்ஸ்? 8 டைப்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸஸில் எது பியூர்லி உமன் டான்ஸ்? மோகினி ஆட்டம் கேரளாவில். ஸோ அந்த மாதிரி ட்ரைபல் ஃபோக் டான்ஸில் கால்பைலியா டான்ஸ் வந்து பியூர்லியே உமன் டான்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. டான்ஸ் ஸ்டைல் வந்து ஒன்லி மென்ஸ் மட்டுமா இல்லை உமன்ஸும் சேர்ந்து இருக்காங்களா இல்லை உமன்ஸ் மட்டும் பர்டிகுலராக இருக்காங்கிறத நெக்ஸ்ட் டைம் ஃபியூச்சர்ஸில் பார்த்துக்குங்க. ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு கால்பைலாங்கிறது ராஜஸ்தானோட ட்ரைபல் ஃபோக் டான்ஸ். இட்ஸ் அ பியூர்லி உமன் டான்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் நாமினேட்டட் பை யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ நாமினேட் பண்ண இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜில் கால்பைலாவும் ஒன்று. எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்குது இந்தியாவில் யுனெஸ்கோவோட ப்ரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில்? 16 இருக்கும். ஸோ லேட்டர் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ 16ல் 1 டைப் வந்து கால்பைலியாவோட டான்ஸ் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபோக் டான்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த இப்போ ஏன் நம்ம நியூஸில் இது பார்த்தோம்னா நேஷ்னல் ஃபோக் அண்ட் ட்ரைபல் ஆர்ட் ஃபெஸ்டிவல்னு ஒன்று வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்க? நேஷ்னல் ஃபோக் அண்ட் ட்ரைபல் ஆர்ட் ஃபெஸ்டிவல் வந்து மத்திய பிரதேசில் நடந்திருக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. யார் வந்து இதுக்கான நோடல் அத்தாரிட்டி? சங்கீத் நாதக் அகாடமி. ஸோ அவங்க தான் இந்த ஃபெஸ்டிவலை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சங்கீத் நாதக் அகாடமி வந்து மத்திய பிரதேசில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சங்கீத் நாதக் அகாடமி வந்து கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ இந்த 3 வச்சுக்கோங்க. நேஷனல் ஃபோக் அண்ட் ட்ரைபல் ஆர்ட் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடந்துச்சுன்னா மத்திய பிரதேஷ். யார் அத்தாரிட்டினா சங்கீத் நாதக் அகாடமி வந்து அத்தாரிட்டி. நெக்ஸ்ட்டு யார் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழேனா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் வந்து உட்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. உட்கர்ஸ். ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு இன்னொரு நேம் ஹிந்தி நேம் பார்த்தீங்கன்னா உட்கர்ஸ். ஸோ அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் ஃபோக் டான்ஸ் இருக்குதுன்னு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஸோ இதுதான் கால்பைலியா டான்ஸோட மூமெண்ட்ஸ். ஃபுல்லாக பிளாக் கலரு, மேக்ஸிமம் ஸ்னேக் டான்ஸ் மாதிரியே இருக்கும் கால்பைலியா டான்ஸ். ஸோ அதர் ஃபோக் டான்ஸஸ் மேபி பேப்பர் இருந்தால் எழுதிக்கிங்க, இல்லை லாஸ்ட் பேஜ் ஆஃப் யுவர் இதில் எழுதிக்கிங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதர் ஃபோக் டான்ஸ் லாஸ்ட் பேஜில் எழுதிக்கிங்க. இருக்கா லாஸ்ட் பேஜில் ஸ்பேஸ்? அந்த அட்டையில் கூட எழுதிக்கிங்க. ஸோ ஆந்திர பிரதேஷில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தப்பேட்டா குலு. ஸோ இதுதான் தப்பேட்டா குலுங்கிறது ஆந்திர பிரதேஷில் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படியே போட்டுக்குங்க. ஒவ்வொரு ஸ்டேட் போட்டு ஒவ்வொரு ஃபோக் டான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் எழுதிக்குங்க. ஆந்திர பிரதேஷில் தப்பேட்டா குலு, TAPPETA தப்பேட்டா குலு. நெக்ஸ்ட்டு அருணாச்சல் பிரதேஷில் வான்சோ, WANCHO வான்சோ. ஆந்திராவில் வந்து தப்பேட்டா குலு. நெக்ஸ்ட்டு அஸ்ஸாமில் வந்து பிகு. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், அஸ்ஸாம் வந்து பிகு டான்ஸ். நெக்ஸ்ட்டு பீகாரில் வந்து ஜதா ஜதீன். நெக்ஸ்ட்டு சத்தீஸ்கரில் வந்து கௌர் மாரியா. நெக்ஸ்ட்டு குஜராத்தில் வந்து தாண்டியா. ஸோ தாண்டியா டான்ஸும் நம்ம ஆல்ரெடி ஃபிலிம்ஸில் பார்த்தனால உங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஸோ இதுதான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆந்திராவில் வந்து தப்பேட்டா குலு, அருணாச்சலில் வான்சோ, அஸ்ஸாமில் வந்து பிகு, பீகாரில் வந்து ஜதா ஜதீன், சத்தீஸ்கரில் கௌர் மாரியா, குஜராத்தில் தாண்டியா டான்ஸ்.
ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ குஜராத்தில் கார்பாவும் கூட எழுதிக்கிங்க, அதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அதேமாரி பாண்டுவனி சத்தீஸ்கரில் எக்ஸ்ட்ரா எழுதிங்க பாண்டுவனி. ஸோ பாண்டுவனிங்கிறது தண்ணி வச்சு இது பண்ணுறது பாண்டுவனி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கோவாவில் வந்து ஃபக்டி அண்ட் தரங்கம்மாள். ஸோ மைண்டில் வச்சுங்க, ஃபக்டி அண்ட் தரங்கம்மாள் இது வந்து கோவாவோட டான்ஸ். ஃபக்டி தரங்கம்மாள். ஸோ நெக்ஸ்ட்டு ஹரியானாவில் வந்து கூமர். இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டிக் டான்ஸ், ஸ்டிக்கை வச்சு ஆடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து டாமன். நெக்ஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஹிகாட். ஜார்க்கண்டில் வந்து அல்காப். கர்நாடகாவில் வந்து குனிதா அண்ட் யாக்ஷகானா. இதை நோட் பண்ணிக்கோங்க. கோவாவில் வந்து தரங்கமால் அண்ட் ஃபக்டி, ஹரியானாவில் வந்து குமார், ஹிமாச்சல் பிரதேஷில் டாமன், நெக்ஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஹிகாட், நெக்ஸ்ட்டு ஜார்க்கண்டில் அல்காப், நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் யாக்ஷகானி, நெக்ஸ்ட்டு குனிதா. அக்ரானமிஸ் இல்லை, மறந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். சும்மா எலிமினேட் பண்ணுறதுக்காச்சும் எங்கேயாவது உங்களுக்கு படித்த மாதிரி ஒரு யூஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அக்ரானமி வச்சுக்கோங்க, ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா. நான் ஸ்லைட்ஸ் அனுப்புகிறேன், ஏன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கேரளாவில் கை கொட்டி களி. ஸோ அந்த களின்னு வந்தாவே கேரளா, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிராவில் லாவணி. மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா செலாலார்கி. நெக்ஸ்ட்டு மணிப்பூரில் தங்டா படிச்சிருப்பீங்களா, ஆல்ரெடி கொஷின்ஸில் கேட்டது தான். தங்டா அண்ட் லை ஹரோபா இது ரெண்டுமே மார்ஷியல் டான்சஸ். ஸோ ஸ்லைட்ஸ் அனுப்புகிறேன், இந்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேகாலயாவில் லாகோ, ஒடிஷாவில் குமாரா. அப்படியே எழுதுறதுனா எழுதிக்கோங்க. கேரளாவில் கை கோட்டிக்களி, மகாராஷ்டிராவில் லாவணி, மத்திய பிரதேசில் ஷெலாலார்கி, மணிப்பூரில் தாங்டா அண்ட் லை ஹரோபா ரெண்டுமே மார்ஷியல் டான்சஸ் மணிப்பூரில், அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மேகாலயாவில் லாகோ, ஒடிஷாவில் குமாரா. குமாருங்கிறது எங்கே படித்தோம், ஜுமாருங்கிறது இப்போ தானே பார்த்தோம், ஹரியானாவில். ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் ரிலேட் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி நேம்ஸ் வந்தால் ஸ்டேட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பஞ்சாபில் நம்ம அந்த ஜுமார் பார்த்தோம்ல ஹரியானாவில், ஸோ அது பஞ்சாப்லேயும் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாங்க்ரா. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானில் இப்போ பார்த்தா கால் பைலியா மட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூமார் அதேமாதிரி கூட நோட் பண்ணிக்கோங்க. கால் பைலியாங்கிறது ராஜஸ்தானில் இம்பார்ட்டன்ட். சிக்கிமில் வந்து யாக்சம். ஸோ சிக்கிமோட லாங்குவேஜே ஒரு மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் கும்மி அண்ட் காவடி. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, கும்மி அண்ட் காவடி வந்து நம்ம தமிழ்நாட்டில். யூபியில் வந்து ராஸ்லீலா. உத்தரகாண்டில் கார்வாலி, கார்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, கார்வல் ஹில்ஸ்னு, அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பஞ்சாபில் பாங்க்ரா, ராஜஸ்தானில் கூமார் அண்ட் கால்பேலியா, நெக்ஸ்ட்டு சிக்கிம்ஸில் யாக்சம், நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் கும்மி ஆட்டம் அண்ட் காவடி ஆட்டம், நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசில் லாஸ்லீலா, நெக்ஸ்ட்டு உத்தரகாண்டில் கார்வலி. ஓகேவா? இது எல்லாமே ஃபோக் டான்ஸஸில் இம்பார்ட்டன்ட். மேபி மேட்ச் ஃபாலோயிங் வந்தால் பாருங்கள். ஸோ யுனெஸ்கோவோட இதுவும் எழுதிக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுனெஸ்கோவோட லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். ஃபஸ்ட்டு வந்து இப்போ தானே ராம்லீலா பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? இப்போ தானே சொன்னேன் ராம்லீலா. உத்தரப்பிரதேசில் ராம்லீலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ராமரை வச்சு, ராமாயணத்தை வச்சு ஒரு டான்ஸ் ஃபார்மில் சொல்கிறது தான் ராம்லீலாவோட ஆர்ட். நெக்ஸ்ட்டு கும்மேளா எங்கே நடக்கும்? உத்தரப்பிரதேசில். கும்மேளா வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ ரெண்டும் உத்தரப்பிரதேஷ் எழுதிக்குங்க. ராம்லீலா அண்ட் கும்மேளா ரெண்டுமே உத்தரப்பிரதேஷ். வெஸ்ட் பெங்காலில் துர்கா பூஜை தான் நடக்கும். ஸோ ராம்லீலா அண்ட் கும்மேளா ரெண்டுமே உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட்டு சவு டான்ஸ் வந்து எங்கே இருக்கும்?
3 ஸ்டேட்டில் இருக்கும் சவு டான்ஸ். 3 டைப்ஸ் ஆஃப் சவுஸ் இருக்கும். எங்கெங்கே நடக்கும்? அசாம்லலாம் வராது. ஈஸ்டர்ன் இந்தியா, ஒடிஷா, ஜார்க்கண்ட் அண்ட் பெங்கால். 3 டைப்ஸ் ஆஃப் சவு டான்ஸ் இருக்கும். ஒடிசா, ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால். வேதிக் சாண்டிங் எங்கே இருக்கும்? ஜம்மு அண்ட் காஷ்மீர், மெயினாக லடாக் பக்கத்தில் வேதிக் சாண்டிங். கூடியாட்டம்ங்கிறது கேரளா. ரம்மன் உத்தரகாண்ட். மூடி ஏத்துங்கிறது கேரளா. கால்பைலா இப்போ தான் நம்ம பார்த்தோம், ராஜஸ்தான் ஃபோக் டான்ஸ். நெக்ஸ்ட்டு புத்திஸ்ட் சாண்டிங் ஃப்ரம் லடாக். சன்கிரீட்டானாங்கிறது எங்கே இருக்கும்? சங்கரதேவாங்கிற பக்தி ஃபிலாசபர் எங்கே பார்த்தோம்? அஸ்ஸாமில் பார்த்தோமா? ஸோ அதோட டான்ஸ் ஃபார்ம் தான் சன்கிரீட்டானாஸ், அஸ்ஸாம். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் பிராஸ் அண்ட் காப்பர் கிராஃப்ட் ஆஃப் யுட்டென்சில்ஸ் மேக்கிங் இன் பஞ்சாப். ஸோ பஞ்சாபில் இருக்கக்கூடிய காப்பர் கிராஃப்ட். நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக யோகா. அடுத்து நவ்ரோஸ், பெர்சியன் நியூ இயர். ஸோ இது 16 வந்து இன்டேஞ்சிபிள் ஹிட். சாரி 4 4 8 13 வந்துருக்கா. இது இல்லாமல் புதுசாக வந்து துர்கா பூஜா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 14 மைண்டில் வச்சுக்கோங்க. துர்கா பூஜா வந்து லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. துர்கா பூஜா எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில். ஸோ 14 இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஓகேவா? ஸோ அப்படியே நோட் பண்ணலாம், ஸ்லைட்ஸ் அனுப்பும்போது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீதக்காளி ஃபோக் யாட். இது எங்கே இருக்குது? கேரளா. ஸ்டேட் வந்து சீதக்காளி ஃபோக் யாட். களின்னு வந்தாவே கேரளா சொன்னோமா? ஸோ இதோட ஃபியூச்சர் என்னது? எதை பற்றி இருக்கும்? ராமாயணத்தை பற்றி டான்ஸ் ஃபார்மில் சொல்கிறது தான். ராஸ்லீலாங்கிறது ராமாயணத்தை பற்றி எந்த ஸ்டேட்டில்? ராஸ்லீலா இப்போ தானே சொன்னோம். ராஸ்லீலா உத்தரப்பிரதேசில் ராஸ்லீலா, அதுவும் ராமாயணத்தை பற்றி இருக்கும். சேம் அதேமாரி சீதக்காளிங்கிறது சீதாவை பற்றி ராமாயணத்தில் சொல்கிறது தான் சீதக்காளி. இது வந்து கேரளாவில் இருக்கும். ஸோ என்ன டைப் ஆஃப் ரிலீஜனுங்கும் போது ஹிந்துவிசம் நோக்கி தான் இந்த இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அதர் ஃபோக் யாட்ஸ் ஆஃப் கேரளா. ஓகேவா? சீதக்காளி ஃபோக் யாட் வந்து ஃபோக் ஆர்ட் வந்து கேரளா. நெக்ஸ்ட்டு டான்ஸ் அண்ட் ஸ்டோரி ஸ்டெல்லிங்கில் மெயினாக எதை பண்ணுவாங்கன்னா ராமாயணத்தை பற்றி பண்ணுவாங்க. எப்போ இது நடக்கும்னா ஓணம் டைம். ஓணம்ங்கிறது கேரளாவில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்குமா? நமக்கு பொங்கல் மாதிரி கேரளாவில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து ஓணம். ஸோ அந்த மாதிரி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்ன இருக்குன்னு நீங்கள் தனியாக பார்த்துக்குங்க, நான் மறந்துட்டேன் அதை பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதர் ஃபோக் யாட்ஸ் ஆஃப் கேரளா. ஸோ இதுதான் சீதக்காளி ஃபோக் ஆர்ட். ஸோ ராமாயணம், ராமர் அண்ட் சீதா மாரி வச்சு அதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சீதக்காளி ஃபோக் யார்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கேரளாவோட அதர் ஃபோக் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெய்யம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, தெய்யம். அதர் ஃபோக் ஆர்ட்ஸ் ஆஃப் கேரளா அந்த சீதக்காளி பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஒன்று வந்து தெய்யம், நெக்ஸ்ட்டு வந்து களம் எழுத்து, நெக்ஸ்ட்டு கதகளியோட பாடி பெயிண்டிங், லாஸ்ட்டாக கேரளாவோட முரல்ஸ். இந்த 4 தெய்யம் அண்ட் களம் எழுத்து மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெய்யம் அண்ட் களம் எழுத்து ரெண்டுமே கேரளாவோட ஃபோக் ஆர்ட். தெய்யம், களம் எழுத்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேட் ஸ்டோன்ஸ். ஹேட்ஸ்னால் என்னது? தொப்பி. ஸோ ஸ்டோனுக்கு மேலே தொப்பி மாதிரி ஒரு கல் மூடி இருக்கும், அதான் ஹேட் ஸ்டோன்ஸ். ஸோ அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா தொப்பிக்கல். இப்போ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? அதான் நியூஸ். தொப்பிக்கல் எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க? கேரளாவில். ஸோ தொப்பிக்கல்லுங்கிறது என்னென்னா ஹேட் ஸ்டோன்ஸ். இது எந்த பீரியடில் வரும்னா மெகாலித்திக் பீரியட். மெகாலித்திக் பீரியட்னா என்ன ஏஜ்? மெகாலித்திக் பீரியட்ங்கிறது என்ன ஏஜ்? அயன் ஏஜ். மெகாலித்ஸ்னா என்னது? பரியல் சைட்ஸ். பெரிய பரியல் சைட்ஸ் தான் மெகாலிட்ஸ்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, மெகாலிட்ஸுங்கிறது பரியல் சைட்ஸ், அயன் ஏஜில் வர்றது. ஸோ அதான் பரியல் சேம்பர்ஸ்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு மென்ஹீட்ஸ்னா ஹீரோ ஸ்டோன்ஸ். ஸோ யாரெல்லாம் வார் ஹீரோஸாக இருந்தாங்களோ அவங்களுக்காக மெமரபிள் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க, அதுதான் மென்ஹீட்ஸ். ஸோ இந்த ஹேட் ஸ்டோன்ஸுங்கிறது எய்தர் வந்து பரியல் சைட்ஸாக இருக்கலாம், இல்லைனா மென்ஹீட்ஸாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன சைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹேட் ஸ்டோன்ஸ்னால் புரிஞ்சிருச்சுல்ல? ஹேட் ஸ்டோன்ஸ்னால் தொப்பிக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ கேரளாவில் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெகாலிட்ஸ். மெகாலிட்ஸுங்கிறது ஒன் ஃபார்ம் ஆஃப் பரியல் சைட்ஸ்.
அயன் ஏஜில் பண்ணக்கூடிய பரியல் சைட்ஸ். நெக்ஸ்ட்டு மென்ஹீர்ஸுங்கிறது ஹீரோ ஸ்டோன்ஸ். ஸோ அப்போ தொப்பிக்கல் வந்து 2 இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, பரியல் சேம்பர்ஸாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க, மென்ஹீர்ஸாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஹேட் ஸ்டோன்ஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி முடி இருக்கா, ஸோ அதுதான் ஹேட் ஸ்டோன்ஸ். ஸோ இன்னும் வேறு என்னென்ன மெகாலிட்டிக் பரியல் சைட்ஸ் இருக்குது, அது மெகாலிட்டிக் சைட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மென்ஹீர்ஸ். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அதில் இருக்காது அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மென்ஹீர்ஸுங்கிறது ஹீரோ ஸ்டோன்ஸ். ரெண்டாவது வந்து டோல்மினாய்ட் சிஸ்ட் ஆர் டோல்மன்னா என்னது, சுற்றி வந்து பரியல் சைட்ஸை கல்லால் மூடி இருக்கிறது, ஒரே ஒரு சைட்ஸ் மட்டும் 2 சைட்ஸ் மட்டும் ஸ்பேஸ் கொடுத்துருப்பான். சுற்றி வந்து கல்லை வச்சிருக்கிறது தான் டோல்மினாட் ஆர் சிஸ்ட் ஆர் டோல்மன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தொப்பிக்கல், இப்போ தான் நம்ம பார்த்தோமா ஹேட் ஸ்டோன்ஸ். 4வது வந்து ஸ்டோன் அலைன்மெண்ட். ஸோ நிறைய பேர்த்த வந்து அலைன்மெண்ட்டாக வந்தது ஸ்டோன் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அன்பரியல்னா ஒரே ஒரு பரியல் தான் அன்பரியல், யூஆர்என். நெக்ஸ்ட்டு போர்ட் ஹோல் சிஸ்ட்டுங்கிறது என்னது, ஃபேமிலி பரியல். ஸோ மொத்த ஃபேமிலியும் ஒரே இடத்துல பரியல் பண்ணுறது தான் போர்ட் ஹோல் சிஸ்ட். ஸோ சுற்றி வந்து பெரிய குழியாக தோண்டிட்டு மொத்த ஃபேமிலி ஒரே இடத்துல பரியல் பண்ணுறது. ஸோ சும்மா நோட் பண்ணிக்கோங்க மெகாலித்திக் சைட்ஸ். ஸோ அதில் வந்து மென்ஹீர்ஸ் தெரிஞ்சுக்கணும், போர்ட் ஹோல் சிஸ்ட்டுங்கிறது ஃபேமிலி பரியல் சைட்ஸ். ஸோ மீதியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். ஸோ என்னென்ன சைட்ஸ் வந்து மெகாலிட்டிக் சைட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன சைட்ஸ் வரும், மேக்ராக் எங்கே இருக்குது, மேக்ராக் பாகிஸ்தானில் ஒன் ஆஃப் தி சைட். நெக்ஸ்ட்டு வந்து புர்சஹாம், புர்சஹாம் எங்கே இருக்கும், ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட்டு வந்து சிரந்த், இது எங்கே இருக்குது, சிரந்த் பீகார். நெக்ஸ்ட்டு வந்து கோல்தீவா, கோல்தீவாங்கிறது எங்கே இருக்குது, யூபி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தியோஜலி ஹார்டிங் எங்கே இருக்கும், திரிபுரால். நெக்ஸ்ட்டு ஹல்லூர், கர்நாடகா. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெகாலிட்டிக் சைட்ஸுங்கிறது பையம்பள்ளி. ஸோ இந்த 6 சைட்ஸ் அப்படி நோட் பண்ணிக்கோங்க மெகாலிட்டிக் சைட்ஸ்னு. மீதியெல்லாம் வேறு வேறு சைட்ஸ் தான். ஒன்று வந்து மேக்ராக் பாகிஸ்தான், 2வது வந்து புர்சஹாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், 3வது வந்து கோல்தீவா யூபி, 4வது வந்து சிரன் பீகார். நெக்ஸ்ட்டு தியோஜலி ஹட்டிங் வந்து திரிபுரா, ஹல்லூர் வந்து கர்நாடகா. நெக்ஸ்ட்டு பையம்பள்ளி வந்து தமிழ்நாடு. ஸோ மொத்தம் வந்து 7 சைட்ஸ் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட்ஸ், சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் மிஷன் ஆன் மனுஸ்கிரிப்ட்ஸ். மனுஸ்கிரிப்ட்ஸ்னால் என்னது, ஹேண்ட் ரிட்டன் பேப்பரில் எழுதாமல் ஓலைச்சோடி இந்த இதில் எழுதுவாங்கள்ல, லீவ்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் தான் மனுஸ்கிரிப்ட்ஸ். ஸோ மனுஸ்கிரிப்ட்ஸுங்கிறது ஒரு ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாமே பிரிண்டட் பேப்பர்ஸ் வந்துருச்சு, அப்புறம் பேப்பரில் எழுதுகிற மாதிரி வந்துருச்சா. ஸோ மனுஸ்கிரிப்ட்ஸுங்கிறது மேக்ஸிமம் அந்த ஓலைச்சுவடி இதெல்லாம் சொல்கிறது தான். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் கன்சர்வ் பண்ணுறதுக்காகவும் போடப்பட்ட மிஷன் தான் நேஷ்னல் மிஷன் ஆன் மனுஸ்கிரிப்ட்ஸ். எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், இப்போ கல்ச்சரல் மினிஸ்ட்ரி கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வரும். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மனுஸ்கிரிப்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, நேஷ்னல் மனுஸ்கிரிப்ட்ஸ் அத்தாரிட்டின்னு சொல்லி. ஸோ அந்த அத்தாரிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பில், நேஷ்னல் மனுஸ்கிரிப்ட்ஸ் பில். ஓகேவா. ஸோ அந்த அத்தாரிட்டிக்கு என்னென்னலாம் பவர் இருக்குன்னா, பவர் ஆஃப் சிவில் கோட். பவர் ஆஃப் சிவில் கோட்னா என்னென்ன பவர் இருக்கும் அவங்களுக்கு, they can punish, fine. ஸோ யாரெல்லாம் ஆஜராக சொல்லலாம், என்கொயரி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ எங்கள் முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் பவர் ஆஃப் சிவில் கோட். ஓகேவா. நேஷ்னல் மிஷன் அண்ட் மனுஸ்கிரிப்ட்ஸுங்கிறது டு ப்ரொடெக்ட் மனுஸ்கிரிப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன மினிஸ்ட்ரி கீழே இந்த இது போட்டிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மனுஸ்கிரிப்ட்ஸ் பில்லு கீழே நேஷ்னல் மனுஸ்கிரிப்ட்ஸ் அத்தாரிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அத்தாரிட்டியோட ஹெட் யார், நேஷ்னல் மனுஸ்கிரிப்ட்ஸ் அத்தாரிட்டியோட ஹெட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ அது இல்லாமல் வேறு யாரெல்லாம் அந்த அத்தாரிட்டியில் இருப்பாங்கன்னா செக்ரட்டரிஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கிரிட்டி சம்படா. கிரிட்டி சம்படாங்கிறது என்னது, டேட்டா பேஸ் ஆஃப் மனுஸ்கிரிப்ட்ஸ். இந்த மனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் எதில் கன்சர்வ் பண்ணுறாங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் கன்சர்வ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் கிரிட்டி சம்படா. ஸோ அதை வந்து கன்சர்வ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி தான் நேஷ்னல் மனுஸ்கிரிப்ட்ஸ் அத்தாரிட்டி. 5 minutes. ஓகே ஓகே.
சரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா